கிறிஸ்தவனுடைய ஆளுமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பேச போறோம். கிறிஸ்டியன் பர்சனாலிட்டி. நீங்க ஒவ்வொருத்தருமே மேன்மையானவங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தா இந்த உலகத்துல யாருக்கும் தாழ்வு மனப்பான்மை இருக்காது. தேவனை பார்த்து சொல்லுவோம், முக்கொப்பான தேவன் யாருமே இல்ல, உங்க யார் கூட உங்களை கம்பேர் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா கடவுள் நமக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், நம்மளை பார்த்து ஒரு பாட்டு படிக்கிறாரு. உனக்கொப்பானவன் யார், உனக்கொப்பானவன் யார். நீ 1000ல் ஒருத்தி கூட கிடையாது, கோடியில ஒருத்தி கூட கிடையாது, உனக்கு ஒப்பா யாருமே கிடையாது. அப்படிதான் நான் உன்னை பாக்குறேன் அப்படிங்கிறார். 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. அதுக்கு 1000ல் ஒருத்தியா? நான் சொல்றேன், நீங்க கோடியில கூட கிடையாது, உங்களுக்கு ஒப்பா யாருமே கிடையாது. அந்த மாதிரிதான் கடவுள் உங்களை படைச்சிருக்கிறார். தன்னிகரற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன் வாழ்க்கையில எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, நிறைய நேரம் நீங்க உங்களை நினைக்கிறது தப்பா இருக்கு. உங்களை நீங்க எப்படி நினைக்கணும்னா, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில நீங்க உங்களை பத்தி யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நான் ஒரு துர்பாக்கியவதி அப்படின்னு பேர் வைக்க கூடாது. நீங்க உங்களை எப்படி நினைக்கணும், நான் பாக்கியவான், பாக்கியவதி. நீங்க கடவுள் வச்சிருக்கிறத காட்டுத்தனமா நீங்க கற்பனை பண்ணா கூட உங்க கற்பனையை விட அது பெருசு. நீங்க பார்க்கிற இந்த இயற்கை, நீங்க பார்க்கிற இந்த அழகு, நீ பார்க்கிற இந்த உலகம் எல்லாத்தையும் விட you are more valuable. நீங்கள் விசேஷமானவர்களாய் இருக்கிறீர்கள். You are more valuable than bats, flowers, than natures. நான் ஒன்னும் சாதனை பண்ணலையே, நான் ஒரு பெரிய விஷயமும் கடவுளுக்காக செய்யலையே. கடவுள் சொல்றாரு, அதனால நீ பெரிய ஆள்னு உனக்கு யார் சொன்னா? அதனாலதான் நீ மதிப்பானவன்னு உனக்கு யார் சொன்னா? எப்போ என் பிள்ளையா நான் உன்னை படைச்சனோ, நீ எனக்கு பிறந்தியோ, உன்னை நான் உண்டாக்கணும், அப்பமே நான் உன்னை எப்படி பார்க்கிறேன்னா, நீ என் பார்வையில் அருமையானபடியினால் கனம் பெற்றாய். உங்களுடைய அடையாளம் என்பது உங்களுக்கு இருக்கும் பொருளை வைத்தல்ல, உங்கள் அடையாளம் என்பது நீங்கள் வகிக்கும் பதவியை வைத்தல்ல. உங்கள் அடையாளம் என்பது படைப்பிலேயே தேவன் உங்களை தனித்துவமானவர்களாக வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய எந்த பிராக்டிஸா இருக்கட்டுமே அது சரீரத்துல முடிவடையும். கடவுளோடு தொடர்பு கொண்டு நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா அந்த அரசியலே வேற மாதிரி இருக்கும். கடவுளோடு தொடர்பு கொண்டு செல்வம் உங்க கையில இருக்குன்னா அந்த செல்வமே வேற மாதிரி இருக்கும். கடவுளோடு தொடர்பு கொண்டு ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குன்னா அந்த குடும்ப வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். தெய்வீக தொடர்பினால் வருகிற ஜீவனாலும் தாக்கத்தாலும் எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லா மாத்த கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறார். இந்த கிறிஸ்தவத்தினுடைய பர்சனாலிட்டி, கடவுள் ஒரு மனுஷனை எப்படி பார்க்கிறாரு, கடவுள் எப்படி ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளப்படாமலே போயிடுச்சு பாருங்களேன். அதனாலதான் மக்கள் வேற எதெல்லாமோ எங்கெல்லாமோ தேடி போய் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், only manufacturers know about the products. அப்போ உங்களை உண்டாக்குன தேவன் சொல்றாரு, எல்லாம் உன் காலடியில விழுன்னு சொல்றாரு, எல்லாவற்றையும் உனது பாதபடி ஆக்குவேன்னு சொல்றாரு, எல்லாம் உனக்கு கீழதான் சொல்றாரு. அவனுடைய வார்த்தைக்கு போலாம். இன்னைக்கு மாலை ஒரு காரியத்தை நாம் படிப்போம். வேத புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா திருப்பிக்கோங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனம். இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, ஒரு கிறிஸ்டியன் பர்சனாலிட்டி பத்தி பேச போறோம். ஒரு கிறிஸ்தவனுடைய ஆளுமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பேச போறோம். தி கிறிஸ்டியன் பர்சனாலிட்டி. கிறிஸ்டியன்னா நாட் ரிலீஜியஸ்லி, மத ரீதியா சொல்லலை, தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகிற அவர்களுடைய ஆளுமைங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ண போறோம், பேச போறோம். ஓகேவா? ஸோ 23 வாசிக்கிறேன். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? முதல்ல எப்படி சொல்லுது பாருங்க. இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இஸ்ரவேல் அப்படிங்கிறது தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவனை பிரபுவா மாத்துறார். ஆமென். பிடுங்குகிறவனா இருந்தான், அவனை பிரபுவா மாத்திட்டார். ஆமென். சொந்த அண்ணனை எப்படியாவது ஏமாத்தி ஏதாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாமா நினைச்ச ஒரு ஆளை கடவுள் பிடிச்சி ஆசீர்வதிச்சே மாத்திட்டார். இந்த ஆண்டவரை யாருமே பார்த்ததில்லை. நிறைய பேர் என்ன ஆண்டவரை பார்த்துருக்காருன்னா, உன்னை கொக்கி போட்டு தூக்குவார், உன்னை புரட்டி எடுப்பார், உன்னை வச்சு செய்வார், இதெல்லாம் கேட்டிருக்காங்க நிறைய. ஆமாம். ஆனால் வேதாகமத்தை நீ கவனித்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் நிறைய நேரம்
பிரசங்கியார் சொல்றதே கவனிச்சுட்டு இருக்காம கொஞ்சம் பைபிள்ல என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சமாவது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், இவங்க நல்ல என்னமோ ஒன்று ஓடுது, வேற ஏதோ ஓடுதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். யாக்கோபை கடவுள் பிளஸ் பண்ணியே மாற்றினார். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதித்தே மாற்றுகிறார். சரி, ஒருத்தன் ஏன் கெட்ட வெளியில போறான்? வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு ஆசை. அந்த நோக்கம் சரியா தப்பா? என்னங்க, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், சரியா தப்பா? சரி. ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், சரியா தப்பா? என்னங்க, இப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராஸ்பரிட்டி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறான், சரியா தப்பா? சரிதான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறான், அதுவும் சரிதான். அதுல எந்த தப்புமே கிடையாது. கடவுள் பெரிய ஆசைகளுக்கு எதிரானவர் அல்ல. ஆமென். நல்லா சொல்லுங்க, என் தேவன் பெரிய ஆசைகளுக்கு, பெரிய கனவுகளுக்கு எதிரானவர் அல்ல. அவர் நீங்க பெரிய ஆசை பெரிய கனவுலாம் பார்த்த உடனே நெஞ்ச ஒன்றும் பிடிச்சிட மாட்டார், சிவாஜி மாதிரி அப்படின்ற மாட்டார். சரிங்களா? அவர் அவர் பார்க்கும்போது இப்போதான் கொஞ்சம் நம்ம லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க அப்படிம்பார். அதனால தான் வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, இப்போ உன் நினைவுகளை விட என் நினைவுகளும், உன் வழிகளை விட என் வழிகளும் எம்புட்டு பெருசு தெரியுமா? நீ நினச்சிருக்க, நீ என்ன நினச்சிருக்க, இதுவே ரொம்ப பெருசு நினச்சிருக்க. நீ பிளான் பண்ணியிருக்க, இதுவே ரொம்ப பெருசுன்னு என்ன பண்ணியிருக்க, நினச்சிருக்க. கடவுள் சொல்கிறாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும், உன் வழியை பார்க்கிலும் என் வழிகளும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிறார். இப்படி யோசித்து பார்த்துருக்கீங்களா நீங்க? நான் வேற மாதிரி தான் கேட்டிருக்கேன். கொஞ்சமாக சும்மா ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஒரு நல்ல கல்யாணம் கட்டி கொடுக்கணும், இவ்வளோதான். நம்ம ஆட்களுக்கு வேற என்ன பெரிய கனவு இருக்கும்? இப்படி தான் இருக்கும். சிலருக்கு வீடு கட்டணுங்கிற கனவு கூட கிடையாது. இந்த வாடகையே கடைசி வரைக்கும் கரெக்டாக கொடுத்தாலே போதும், இப்படி தான் இருக்கு. ஏதோ ஒரு துட்டா இருந்தாலும் கவர்மெண்ட் துட்டா இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி தான், இவ்வளோதான். இது தாண்டி ஒன்றும் பெருசாக யோசிக்க கிடையாது. நிறைய பேருக்கு என்னென்னா பிரச்சனை இல்லாமல் இருந்துடும் பிரதர், இப்படி போயிட்டாலே போதும், அம்பிட்டு தான், அவ்வளோதான். ஏதோ 2-3 ஆத்துமாவை முடிஞ்சா நம்மளால் என்ன பண்ணுவோம், ஆதாயம் படுத்துவோம். ஏசு வேற வர போகிறாரு, இப்படி என்ன பண்ணிட்டாங்க, வாழ்ந்துட்டாங்க பாருங்க. அதனால் சில காரியத்தை கனவு காண்றதுக்கே விரும்புறதுக்கே மக்களுக்கு எண்ணம் இல்லாமலே போயிடுச்சு. நம்ம மெயின் ஜாப்பே என்ன தெரியுமா? கனவுகளை விதைக்கிறது தான். ஆமென். இந்த சபைக்கு வந்திருக்கீங்கன்னா முதல்ல உங்கள் ஆசையை நாங்கள் தூண்டுவோம். சின்ன ஆசையாக இருந்தால் அதை பெரிய ஆசையாக மாற்றுவோம். ஆமென். வேலை கிடைக்குமான்னு வருவீங்க, எப்போ வேலை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு மாற்றுவோம். ஆமென். ஆமாங்க, இது நான் கடவுள்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவர் சொல்கிறார் பாருங்க, ஐசாயா 55:9, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உயர்ந்திருக்கிறது. எப்படி பாருங்க, my ways higher than your ways and my thoughts higher than your thoughts. The higher way, the higher thoughts. உன்னுடைய நினைவுகளை விட என் நினைவு ரொம்ப பெருசுப்பா. உன் திட்டத்தை விட என் திட்டம் ரொம்ப பெருசு. எல்லாம் சொல்லுங்க, ரொம்ப பெருசு. ஆமென். எஸ். நீங்க போடுற திட்டம்லாம் பெருசு மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனா அவர் சொல்றாரு, நான் உனக்காக வச்சிருக்கிறது அதை விட ரொம்ப பெருசு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க வாழ்க்கை குறித்து கடவுள் பெரிய திட்டங்கள் வச்சிருக்காருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையை யோசித்து பாருங்க. the big plan, ரொம்ப பெரிய திட்டம். அப்படி வேதவசனம் போதிக்குது, அப்படி வேதம் அதை உறுதியிட்டு சொல்லுகிறது. கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிற திட்டங்கள் ரொம்ப பெருசு. ஆனா எல்லா மனுஷனும் அவர் வச்சிருக்கிற அளவுக்கு வாழ்றது இல்லை. அதான் பிரச்சனையே. அவர் வச்சிருக்கிற அளவுக்கு அவன் வாழ்றதே இல்லை. அவன் என்ன ஏன் அப்படி வாழ்றது இல்லைன்னா, அவர் அந்த அளவுக்கு பெருசா அவன் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. உங்க திட்டம், உங்க யோசனை, உங்க கனவுலாம் எப்போ பெருசாகும்னா, உங்க கடவுள் பெருசா தெரியும் போது தான் அப்படி ஆகும். உங்க கடவுள் லிட்டில் ஜான் மாதிரி இருந்தாருன்னா
உங்கள் திட்டமும் எப்படி தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் உயர்வா பெருசாக ஒன்றும் யோசிக்க போகிறதே கிடையாது. அப்போ ஒரு காரியத்தை நான் வேதாகமம் பதிவு செய்கிறது, உங்களுக்காக அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக தேவன் உங்களுக்காகவே ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென். உங்க பிள்ளைகளுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக அவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென். வேதம் அப்படி சொல்லுதுங்க, வேதாகம் அப்படி சொல்லுகிறது. பாருங்க, சில வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே எப்படி ட்ராக் எப்படி போதோ அப்படியே போட்டோம். சங்கீதம் 31:19 பாருங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், எல்லாம் சொல்லுங்க, உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். அதாவது இது வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவரை நம்புற உங்களுக்கு அவர் நன்மையை தான் வச்சிருக்கிறார். அதுவும் அது எப்படியா இருக்குது, ரொம்ப பெருசா இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, பெரிதா இருக்குது. இந்த பெருசுங்கிறது நான் சொல்லலைங்க, சில பெருசுங்க அப்படி சொல்றாங்க. இவர் வந்து திருநெல்வேலியில் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்து இப்படியே சொல்லுவார், எப்போவுமே திங்க் பிக்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. திங்க் பிக்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கல, இது வந்து கடவுளுடைய வார்த்தையில் இருக்குது. இது ரொம்ப நாளாக நம்ம கவனிக்காதனால ஏதோ வந்து கார்பரேட் கம்பெனியில் இருக்கிற சில ட்ரைனர்ஸ் பேசுகிற வார்த்தை மாதிரி இது ஆயிடுச்சு பாருங்களேன். பட் இட்ஸ் த பிபிலிக்கல் தாட்ஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, த ஹையர் வே, த ஹையர் தாட்ஸ். வாஸ்து காமிச்சனா ஏசாயால என்ன சொன்னார், உன் நினைவுகள் உன் வழிகள். இந்த ஸ்கிரிப்சர் சொல்லியிருப்பாங்க நம்ம எல்லாருக்கும், நம்ம கனவை கலைக்கிறதுக்காக. தம்பி, நீ நினைச்சது நடக்காது சொல்லுவாங்க பாத்தீங்களா. நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கி. இது வந்து சொல்லாம இல்ல, வேற பைபிள்ல இருந்து வசனம் வாசிக்காமலே இருக்காங்க சர்ச்சில். எப்படி வாசாங்கிறதும் பிரச்சனை பாருங்களேன். நிறைய பேர் கேட்காங்க, என்னையா உங்க தூத்துக்குடியில இருந்து வராங்க, திசைவேலையில இருந்து வராங்க, தூரத்து எல்லா இடத்துலையும் இந்த பைபிள் தானே இருக்கு அப்படிங்காங்க. இந்த பைபிள் தான் இருக்கு, ஆனா என்ன சொல்றாங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஹையர் வே ஹையர் தாட்ஸ் அப்படிங்கிறத சொல்லாம இல்ல, அதை எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, தம்பி நீ நினைச்சது ஒன்றும் நடக்காது, அவர் வச்சிருக்கதா இருக்கும். சரியா, அவர் என்ன வச்சிருக்காரு சொல்லுங்க. நான் நினைச்சது நடக்காதுன்ட்டீங்க, சரி விட்டுறேன், பரவாயில்ல. அவர் என்னதான் வச்சிருக்காருன்னு சொல்லுங்கன்னா, அது வந்து தெரியாது. அது தெரியாது. அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அப்ப ஆண்டவனுக்கு வெளிச்சம், அவரே வெளிச்சம், அவருக்கே வெளிச்சமா? எனக்கு தான் வெளிச்சம் தேவை. நான் தான் இதில் இருக்கிறேன், இருட்டில் இருக்கேன். என்ன, எங்க, நான் யாரு, எங்க இருக்கேன்னு நம்ம தான் மண்டையில் அடிபட்ட மாதிரி முடிச்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, நிறைய மூவியில் இந்த ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இப்படி எந்திப்பாங்க பாருங்களேன். இப்படி எந்திக்கும் போது நான் யாரு, நான் எங்கே இருக்கேன் அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா, அது மாதிரி தான் மக்கள் இருக்கிறாங்க, மண்டையில் அடிபட்டு. சில நேரம் நான் யாருன்னா எங்கே இருக்கேங்கிற மாதிரி தான் வந்து உட்காடுறாங்க. ஏதாவது சொல்லுவீங்களான்னு பார்த்தா ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு போயிடுறீங்க. அப்படி கிடையாது. வேதமே வெளிச்சம். ஆமென். சத்தியமே விளக்கு. அதை நீ கரெக்டாக விளக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் திட்டம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே அவர் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். God's word is God's will. ஆமென். அவர் திட்டத்தை, அவர் விருப்பத்தை, அவர் நோக்கத்தை எங்கேயோ போய் தேட வேண்டியதில்லை, அவருடைய வார்த்தையில தேடலாம். எல்லாத்துக்கும் மேல அந்த வார்த்தை மாம்சமா இருக்கு, இயேசு என்கிற பெயர்ல. இதுக்கு மேல கடவுள் உங்களுக்கு சொல்லணுமா அவர் திட்டத்தை? இயேசுவை பார்த்தீங்கன்னா கடவுளுடைய திட்டம் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a perfect will of God. ஆமென். He is the perfect will of God. அவர் தான் கடவுளுடைய பரிபூர்ண சித்தமா இருக்கிறார். அவரை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே விளங்கும், எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது கனவை கலைக்கும் வார்த்தை அல்ல, கனவை பெரிதாக வைக்கும் வார்த்தைகளா இருக்கிறது. ஆமென். அதனாலதான் நீங்க ஸ்கிரிப்சரை கரெக்டாக வாசித்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் சிந்தனை பெரிதாகாமல் இருக்கவே இருக்காது. உங்கள் சிந்தனை கண்டிப்பாக பெருசாகும். ஆமென். சில பேர் நான் எதுங்க பைபிள் படிக்கணும்? பைபிள் படிக்கணும்னா சாதாரணமான மேட்டர் கிடையாது. இது வெற்றியாளர்களின் கையேடு. இட்ஸ் a winner's manual. ஆமென்.
நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறேன். ஆமென். நான் பெரிய சிந்தனைகள் சிந்தித்தது கிடையாது, பெரிய கனவுகள் கண்டது கிடையாது, பெரிய யோசனைகள் எனக்குள்ள வந்ததே கிடையாது. வந்தாலும் கலைச்சி விட்டுருது. அது மற்றவங்க கலைக்கிறதுலாம் இருக்கட்டும், நம்மளே கழிச்சிருவோம் பாருங்களேன். இதெல்லாம் நமக்கு வருமா, இதெல்லாம் நடக்குமா, சும்மா கற்பனை குதிரையை தட்டக்கூடாது அப்படின்னு அந்த குதிரை காலை உடச்சி அதை பக்கத்துலேயே கட்டி போட்டிருப்போம். அது அங்கேயே தான் கிடக்கும். எல்லாருடைய கற்பனை குதிரையும் எப்படி இருக்குது? கால் உடைஞ்சு படுத்து கிடக்கு. இப்போ வார்த்தையை புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் சுகம் அடைஞ்சு இப்போ கற்பனைலாம் பெருசாகுது, கனவுகள்லாம் பெருசாகுது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கனவை கலைக்கிறதுக்காக அந்த வார்த்தை இல்லை, கனவை பெருசாக்கு. ஆமென். நீ என்ன பெருசா நினைச்சிடுது? அங்க என்ன போட்டிருக்கு? உன் நினைவுகளை விட உன்னுடைய வழிகளை விட என் நினைவும் என் வழியும் பெருசுன்னு சொன்னாரா, சின்னதுன்னு சொன்னாரா? எல்லாம் சொல்லுங்க, உயர்ந்ததா இருக்கிறது. ஆமென். the higher way, the higher thoughts. இப்போ சங்கீதத்திலையும் அதே தான் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? உம்மை நம்புகிறவர்களுக்காக நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எல்லாம் சொல்லுங்க, எவ்வளவு சொல்லுங்க, உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள். how great is your goodness which you have stored up for those who fear you. fear you னா அர்த்தம் reverentially, தேவனை மதிப்பு கொடுக்கிறவர்கள். பயம்னா அப்படிலாம் கிடையாது. எப்படி போட்டிருக்காங்க, அழகா வார்த்தை யூஸ் பண்ணிப்பாங்க. ரெவரன்ஷியலி, அவரை கனம் பண்ணுவது. ஆமென். கத்தருங்க, அவர் தாங்க, அவரை கனம் பண்ணுறது தான். அதான் பயம் இருக்கு. பயம்னா வேற மாதிரிலாம் சொல்ல, ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. fear you which you have prepared for those who take refuge in you before the sons of man. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இந்த பூமியில் யாரெல்லாமோ இப்படிலாமோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நடுவில் அவரை நம்புறீங்க பாருங்க, அப்பமே நீங்கள் வேற பிரிக்கப்படுறீங்க, அப்பமே நீங்கள் செப்பரேட் பண்ணப்படுறீங்க. ஆமென். இது யாருக்குன்னா, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு. அவர் சொல்றாரு, அவரை மனுப்புத்திரருக்கு முன்பாக. கடவுள் எங்கேயா இருக்காரு, எப்படியோ போயிட்டு இருக்குப்பான்னு எப்படியோ ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான். கடவுள் சொல்றாரு, அவங்க அந்த மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. அதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஆச்சரியக்குறி. எல்லாம் சொல்லுங்க, ஆச்சரியக்குறி. புவனா ஒரு கேள்விக்குறி. அந்த மாதிரி வாழ்க்கை இருக்காது. கடவுள் உங்க வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாக்குகிறார். ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க, நன்மை எவ்வளவு பெருசா இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, எவ்வளவு பெருசா இருக்கு. கடவுள் பேசினாலே இது பெருசுதான். கரெக்டா இல்லையா? அவர் எப்பா நான் உனக்கு நல்லதா செய்வேன் அப்படின்னு அவர் வாயில சொல்லிட்டாலே என்னதான் ரொம்ப பெருசு. ஆனா அவர் பெருசுன்னா அது எவ்வளவு பெருசுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு, இது புரிஞ்சாலே மனசு கெட்டே போகாது, கெட்ட மனசும் மாறிடும். இந்த கண்ட காரியத்தையும் நான் எதிர்பார்த்துட்டு இல்லை, எனக்காக அவர் பெருசா வச்சிருக்கிறாராம். ஆமென். இன்னும் சொல்ல என்னன்னா, உங்களுக்காக அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறத வேற யாரும் எடுக்கவே முடியாது. ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறார், பெட்டகத்தில் வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கிறார். காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இதே கான்செப்டை நியூ டெஸ்டமெண்ட்ல கொண்டு பவுல் பேசுகிறார். அவர் பேசும்போது இதை எப்படி கையாளுகிறார் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. Glory to be the living God. Thank you Jesus. Amen. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ல இருந்து படிக்கிறேன் பாருங்க. எழுதியிருக்கிறபடினா என்ன? சாம்ஸ்ல இருக்கிறத அப்படியே இங்க கொண்டு என்ன பண்றாரு, கோட் பண்றாரு. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இவர் இன்னொரு நியூ டெஸ்டமெண்ட் டேம் யூஸ் பண்றாரு. எப்படி யூஸ் பண்றாருன்னா, பயந்தவர்களுக்கு நம்புகிறவர்களுக்கு, இது ரெண்டையும் ஒரே லைன்ல கொண்டு வராரு. அன்பு கூறுகிறவர்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க, அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமென். அங்க வருது பாருங்க, அன்பு கூறதான் கூப்பிட்டுருக்கிறாரு. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணினவைகளை. அப்ப சிலதை ரெடி பண்ணிட்டார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. ஆமென். எல்லாம் ரெடியா இருக்குங்க. என்ன இனிமேதான் ஆக போகுதுன்னு நினைச்சுக்காதீங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். ஆமென். ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது
கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இது எப்படின்னா, இது ஏதோ நேச்சுரல் கண்ணை வச்சோ இல்லை நேச்சுரல் மைண்டை வச்சோ காதை வச்சோலாம் நம்ம புரிஞ்சுக்கிறத காட்டிலும் ரொம்ப மேலானதான ஒரு விஷயமா இருக்கு. அதை தான் ஆம்பிளிஃபைடில் எப்படி வருதுன்னா, அதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. மனிதனுடைய இருதயத்தில் அது என்ன பண்ணலை, தோன்றவும் இல்லை அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதில் பாருங்க, வைல்டு இமேஜினேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. அதாவது இருதயத்தில் தோன்றவில்லை அப்படிங்கிறதுனா என்னன்னா, நீங்க கடவுள் வச்சிருக்கிறத காட்டுத்தனமா நீங்க கற்பனை பண்ணா கூட உங்க கற்பனையை விட அது பெருசு. பக்கத்துல சொல்லுங்க, காட்டுத்தனமான கற்பனை பண்ணா கூட கடவுள் வச்சிருக்க ரொம்ப பெருசு. நம்மளை கற்பனை பண்ணாதங்கன்ட்டாங்க, கனவே காணாதன்ட்டாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, நீ காட்டுத்தனமா என்ன பெருசா கற்பனை பண்ணிடுவ, அதெல்லாம் விட நான் உனக்காக வச்சிருக்கிறது பெருசு அப்படிங்கிறார். ஆமென். அது ரொம்ப பெருசு, அது ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறது. இப்ப பாருங்களேன், யாருக்கும் அது தோன்றல. 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். எல்லாம் சொல்லுங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்துகிறார். இப்போ நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, ஆவியானவர் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறார். என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு? வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். நீங்க வேற என்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, வெளியில ஏகப்பட்ட பாடுகள் அப்படின்ட்டு. அதனாலதான் அவர் சொல்றார், உனக்கு தேவை வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு வந்தா அந்த வெளிப்பாடெல்லாம் போயிடும். ஆமென். ஆமா, நமக்கோ, எல்லாம் சொல்லுங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால். சிலர் ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு யாருக்குங்க தெரியும் அப்படின்னா, இல்ல ஆண்டவர் என்ன வச்சிருக்காருன்னு வெளிப்படுத்துவார், சொல்லுவார். நான் என்ன கவனிக்கிறேன்னா, கடவுள்கிட்ட ஒரு பாணி இருக்கு, அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. என்ன ஸ்டைல் தெரியுமா? சொல்லிட்டு செய்வார். ஆமென். அது நடக்கும்போது நான் சொன்னேன், நான் செஞ்சேன் அப்படின்னு அது காட்டுற மாதிரி செய்வார். அறிவித்து நிறைவேற்றுகிறவர். எல்லாம் சொல்லுங்க, அறிவித்து நிறைவேற்றுகிறவர். ஆமென். நம்ம சொல்றோம், செஞ்ச பிறகு சொல்லுவோமே அப்படிலாம் கிடையாது, முதல்ல சொல்லிடுவார். ஆமென். இதெல்லாம் பண்ண போறேன், இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்ட்டு. அதனாலதான் நம்மளும் அறிவிச்சிருது. எப்பவுமே 10 கோடிக்கு இல்லைங்க 100 கோடி கூட கட்டுவோம் அப்படின்னு அறிவிச்சிருது தான். ஆமென். அறிவிக்கிறது தான் அது ஆண்டோடைய ஸ்டைல். பாருங்களேன், எல்லாம் சொல்லக்கூடாது பிரதர், நாளைக்கு நடக்கலைன்னா 5 பைசா நஷ்டம் கிடையாது. ஏதாவது நஷ்டம் இருக்கு? ஃப்ளைட்லாம் வாங்குவேன்னு சொல்லியிருக்கிறேன், வாங்கலைன்னா என்ன நஷ்டம் இருக்கு? ஆனால் வாங்கிடுவோம் கண்டிப்பா, அது வேற கதை. ஆனால் அறிவிப்போமே. சிலர் பாருங்களேன், கனவு காண்றதுக்கு ஏதோ செலவாகும் நினைப்பாங்க. கனவு காண்றதுக்கு ஒரு செலவுமே கிடையாது. அதை முதல்ல காணுங்களேன். நம்ம வாழ்க்கை உயர்றது போல, நம்ம நல்லா வர்றது போல, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது போல ஏன் நீங்கள் பார்க்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது? அதெல்லாம் வேதவசனத்தில் போட்டிருக்கேன்னா, அதெல்லாம் இல்லை பிரதர், செலவாயிரும் டப்புக்குன்னு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது. கனவு காண்றதுக்கு ஒரு காசுமே தேவையில்லை. பாருங்க, முதல்ல கனவு காணுங்க. கடவுனா என்னத்தையோ காண்றது கிடையாது, இஷ்டத்துக்கு எதையோ யோசிக்க சொல்றாரு போல அப்படி நினச்சிக்காதீங்க. தேவன் சொன்ன வார்த்தையை கனவா பாருங்க. ஆமென். இப்போ இவ்வளவு நேரம் எதை பேசிட்டு இருக்கேன்? உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறேன். கடவுள் உங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென். அதை அவர் என்ன பண்றார்? உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. எந்த கண்ணும் காணல, எந்த காதும் கேட்கல, எந்த இருதயத்துக்கும் அது தோணலைன்னா என்ன அர்த்தம்? தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறதை ரொம்ப பத்திரமா வச்சிருக்கிறார். அது வேற யாருக்கும் தெரியாது, வேற எந்த கண்ணுக்கும் தெரியாது, வேற எந்த காதாலையும் அதை கேட்க முடியாது, வேற யாருக்கும் அது தெரியாதுங்க. அது கரெக்டா உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுவார். ஆமென். நான் சொல்றேன்,
எல்லாமே உங்களுக்காக உண்டு பண்ணது மட்டுமல்ல, அதை ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். எவ்ரிதிங் இஸ் hidden for us. ஆமென். நாட் ஃப்ரம் அஸ். எல்லாம் நமக்காக மறைக்கப்பட்டிருக்கிறது அன்றி நம்மிடமிருந்து எதுவும் மறைக்கப்படுகிறது இல்லை. ஆமென். அவர் உங்களுக்காக நிறைய காரியத்தை வச்சிருக்கார். அதனால தான் ஒளிபீடத்தில் இருக்கும் பொக்கிஷங்கள் அப்படிலாம் நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஹிடன் ட்ரெஷர்ஸ் அப்படின்ட்டுலாம் நம்ம படிக்கிறோம். அது நீங்கள் வரும்போது தான் அது தெரிய வரும். உங்கள் கண்ணுக்கு தான் அது தெரியும் மாதிரி செய்வார். அதுக்கு முன்னாடி 1000 பேர் அந்த வழியாக போயிட்டு வந்திருப்பான், அவன் கண்ணுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் நீங்கள் போகும்போது உங்கள் கண்ணுக்கு அது தெரியும். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இப்படி ஒரு காரியம் இருக்கிறதுன்னு உங்களுக்கு லைட் அடிப்பார். அப்படியே உங்கள் கண்ணுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். கடவுளை உங்களுக்காக வச்சிருக்கிறத உங்கள் கண் காணும், உங்கள் இருதயம் அதை உணரும். தேவன் தமது ஆவியினால் அதை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். இப்போ கவனிங்க. அப்போது தேவனுடைய வார்த்தைகள், தேவன் வச்சிருக்கிற அந்த காரியம் உள்ளே போகும்போது நமக்கு அந்த பெரிய எண்ணங்கள், பெரிய காரியங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்படி யோசிக்கிறது தப்பு அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க, சொல்லி வளர்த்துட்டாங்க. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இஸ்ரவேல், இந்த யாக்கோபு என்கிற இந்த மனுஷன் அப்படி பெரிய யோசனைகள், நல்லா வரணுங்கிற எண்ணெல்லாம் இருக்குது, ஆனால் வழி தெரியல. நான் தான் எப்போவுமே சொல்லுவேன், ப்ரீச் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த கெட்டுப்போன உலகத்தில் கர்த்தரை நம்புறது மூலம் செழிக்க முடியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அநேக பேர் பரிசுத்தமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். ஆனால் நிறைய பேர் ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆனால் வழி தெரியாததுனால எப்படி இல்லாமல் போய் முன்னேறதுக்கு யோசிச்சுட்டு போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து காணிக்கு போட்டு அப்படியே போயிட்டு திங்கள்லேருந்து சனி வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ வழிகள் மூலம்தான் நம்ம முன்னேற முடியும் நம்ம என்ன பண்ணுறான் நினைக்கிறான். அப்போ கண்டிப்பாக சபையில் ஒரு விஷயம் சொல்லித்தரணும், கர்த்தரை நம்புறதுனால எப்படி செழிக்கிறது அப்படின்ட்டு. கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை உயர்த்துறாருங்கிறத சொல்லித்தர்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கவனிங்க, உபாகமம் 29 இஸ்ரவேலே அப்படின்னு படிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேலே. இவனை ஆசீர்வதிச்சே மாத்தினார். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிச்சே மாத்துவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கடவுள் எப்படி எடுத்து போடுவார் தெரியுமா? சில நிறைவுகளை அனுப்பி எடுத்து போட்டுருவார். ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட எப்போவுமே பண்ணுற ஒரு ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே உமது நன்மையினால் என் வாழ்வை மாற்றும். ஆமென். ஏன்னா நான் தேவனை புரிந்து கொள்கிற விதம், வேதாகமத்தில் அவரை நான் பார்க்குற விதம் எப்படி இருக்குன்னா, சில நன்மைகளை அனுப்பி ஆளை மாற்றிடுறார். ஒரு சின்ன பிள்ளை ஆசையாக ஒரு காரை வச்சு விளாண்டுட்டே இருக்கும்போது டப்புக்குன்னு அந்த காரை பிடுங்கி போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனால் அதை விட பெஸ்ட்டாக ஒரு திங்ஸ் அப்படி முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா என்ன ஆகும்? இப்படி கைட்டு விட்டுட்டு இருக்கிற காருக்கு பதிலாக இப்படி ஓட்டி விளையாடுத காரு, சின்னதா குட்டியா, அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக இதை தூக்கி போட்டுரும். புரியுதா உங்களுக்கு? கடவுள் இப்படி தான் நம்ம மனதை திருப்புறார். ஆமென். இப்படி தான் நம்மளை மாத்துறார். அப்படி தான் யாக்கோபை அவர் ஆசீர்வதிச்சே மாற்றினார். ஆமென். அவன் நினச்சான் வாழ்க்கையில் உயரணும்னா சீட்டிங் பண்ணி தான் உயரணும்னு நினச்சான். கடவுள் சொன்னார், நோ சீட்டிங், ஒன்லி தைத்திங். தந்திரம் அல்ல, தசமபாகம். எல்லாம் சொல்லுங்க, தந்திரம் அல்ல, தசமபாகம். அப்படின்னா என்னன்னா, தைத் மீன்ஸ் தேவனை சார்ந்து கொண்டு செழிக்கிறதின் அடையாளமாக இருக்கிறது. தைத்ஸ்னா ஏதோ கடவுளுக்கு வரி கட்டுறோம், கடவுளுக்கு டேக்ஸ் கொடுக்குறோம், கடவுளுக்கு ஏதோ கொடுக்குறோம், அப்படி கிடையாது. தைத்திங் மீன்ஸ் அன்னைக்கு அதை எப்படி பார்க்கப்பட்டது, இன்னைக்கு நாம் அப்படி பார்க்காம வேற மாதிரிலாம் அதை பார்க்குறோம். அன்னைக்கு எப்படி பார்க்கப்பட்டதுன்னா, தேவனுடைய உடன்படிக்கையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக 10ல் 1 அவர்கள் என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அதனால தான் யாக்கோபு போகும்போதே சொல்கிறான், நான் போகும் வழியில் எனக்கு உடுக்க ஓட சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து என்னை பத்திரமா கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு வந்த எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறேன், என்ன கொடுக்குறேன், தசம பாகத்தை உமக்கு செலுத்துவேன். அதாவது தந்திரமாய் முன்னேற நினைத்தேன், இப்பொழுதோ தசம பாகம் செலுத்த விரும்புகிறேன். எங்கே மாறிட்டான் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, சீட்டிங் டு தைத்திங். தந்திரத்திலிருந்து தசம பாகம். அப்படின்னா என்னன்னா, ஏமாத்தி எதையாவது இது பண்ணி நான் முன்னேற விரும்பலை, உங்களை நம்பி முன்னேற விரும்புகிறேன். ஆமென்.
ஸோ டைதிங்னா வேற ஒன்றுமே கிடையாது. நான் கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணுறேன். என் ஐஸ்வர்யத்திற்காக, என் உயர்வுக்காக நான் தேவனை நம்புகிறேன். அதன் அடையாளமாக தான் நம்ம கொண்டு வந்து நம்முடைய முதற் பலனை அவருக்கு நாம் செலுத்துகிறோம். அப்படி கொடுக்கும்போது என்ன சொல்கிறோம்? நீ தான் என் ஐஸ்வர்யவான் ஆக்குகிறீர், என்னுடைய ஐஸ்வர்யத்தின் ஆதாரம் நீர் என்று அர்த்தம். வேற எந்த விதத்துலையும் நான் நம்பலை சுவாமி அப்படிங்கிறதுனுடைய அடையாளம். இப்போ அப்படி போகிறவன் கடவுள் பிளஸ் பண்ணி அவன் உடுக்க ஏதோ சாதாரணமாக தான் கேட்டான். ஆனால் கடவுள் அவனை கூட்டிகிட்டு வரும் பொழுது நிறைவோடு கூட்டிகிட்டு வர்றார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நிறைவோடு கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு புது பேர் கொடுக்கிறார், இஸ்ரவேல். எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேல். சொல்லுங்க, இஸ்ரவேல். த நியூ நேம், தேவனுடைய பிரபு. ஆமென். இப்போ நிறைய நேரத்தில் இதை நாம் படிக்கும் பொழுது என்ன இஸ்ரவேல்னு யாரோ ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்கு, நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். இது நமக்கானதாக நம்ம எப்படி இன்னைக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் வந்து இஸ்ரவேலின் கடவுள் கிடையாது. இன்னைக்கும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க த காட் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னே பேசிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் இஸ்ரேலின் கடவுளாக இருப்பதற்கு முன்பாக கடவுள் ஆதாமின் கடவுளாக இருந்தார். ஆமென். த காட் ஆஃப் மேன்கைண்ட். அவர் மனுவர்க்கத்தின் கடவுள். அவர் இஸ்ரேலின் கடவுள் அல்ல. அவர் யாரு? மனுவர்க்கத்தின் கடவுள். இவர் ஒரு குலத்துக்கு சாமி அல்ல, மனு குலத்துக்கு சாமி. ஆமென். ஏதோ ஒவ்வொரு குலத்துக்கு சாமி அப்படி கிடையாது, இவர் மனுகுல சாமி. ஆனா ஏன் இஸ்ரவேலின் அப்படிங்கிற பதத்தில் கடவுள் வெளிப்படுத்தப்படுகிறார் அப்படின்னு சொன்னா, கடவுள் வந்து ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார், ஒரு குடும்பத்தை தெரிந்து கொள்கிறார், அவர்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் அந்த பேர் என்ன பண்ணப்பட்டது, யூஸ் பண்ணப்பட்டது. இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, அவர் சரவணனின் தேவன். ஆமென். அவர் வந்து மதனுடைய தேவன் அப்படின்னு உங்க பேரை சொல்லி சொல்லப்படும். ஆமென். யாருங்க, எந்த கடவுளையா இவரு? அவங்க தேடுறான் பாரு, அந்த கடவுள் உங்க பேர் வச்சு தான் சொல்லுவாங்க. ஆமென். ஆமாங்க. வழக்கமாக கடவுளின் பெயரை மக்கள் தங்களுக்கு வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நான் பைபிளில் வாசித்தா கடவுள் மக்களின் பெயரை தனக்கு வைத்துக் கொள்கிறார். வந்து நின்னா என்ன பேசுறார் தெரியுமா? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். உங்க பேரு கிடையாதா? அவங்க பேரு தான் என் பேரு. ஆமென். கடவுளை நீங்க யாரு? நான் ஆபிரகாமின் தேவன், அவன் பேரை எனக்கு வச்சுட்டேன் அப்படிங்காரு. சாமி பேரை மக்கள் வச்சு பார்த்துருப்பீங்க, ஆனா என் சாமி என் பேரை தனக்கு வச்சுக்கிறார். அந்த பியூட்டிலாம் இங்கே தாங்க இருக்கு. நமக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய நேரத்தில். இப்போ பாருங்க, இஸ்ரவேலே. எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேலே. இதுனா என்னன்னா, இன்னும் சிம்பிளா சொல்லட்டுமா? இஸ்ரவேல் மீன்ஸ் த சோசன். கடவுள் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள் தான் இன்றைக்கு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆமென். அப்போ இன்னைக்கு இஸ்ரவேல் யாரு? நீங்க தான். எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரேல். ஆமென். அப்படின்னா the chosen generation, the chosen people. தேவன் தெரிந்து கொள்கிற ஆள் யாரோ அவர்கள் தான் இஸ்ரவேல். அப்போ இன்னைக்கு இஸ்ரவேலுங்கிறது எனக்கு எப்படி பொருந்தும்னா, நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆமென். வேதவசனம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுடைய அடையாளம் இஸ்ரவேலா இருக்கிறது. அப்படிதான் இன்னைக்கு அதை அர்த்தப்படுத்த முடியும். இப்ப கவனிக்கலாம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கியா? அப்ப நீ யாரு? பாக்கியவான். பாக்கியவான் என்ன? பிளஸட். எல்லாம் சொல்லுங்க, பாக்கியவான். ஆமென். ஆம்பிளிஃபைல எப்படி வருது? ஹாப்பி அண்ட் பிளஸ்ட் ஆர் யூ ஓ இஸ்ரவேல். பாக்கியவானுக்கு மகிழ்ச்சி, ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்லாம் அதுக்கு அர்த்தமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீ யாரு? பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க, நான் பாக்கியவான். ஏத வசனத்தில் சொல்லியிருக்குது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்படின்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க சந்தோஷத்துக்குரியவங்க. ஆமென். நீங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க. இப்ப கவனிக்கலாம், என்ன நான் சொல்லன்னு வந்தேன். இந்த கிறிஸ்தவ ஆளுமை என்பது எப்படி இருக்கு?
கடவுள் வந்து தெரிந்து கொண்டு ஒரு கூட்ட மக்கள் அவர் எழுப்புறார, அது அந்த அந்த பர்சனாலிட்டி எப்படி இருக்குது? நிறைய நேரம் அது வேற மாதிரி காமிச்சதுனால நிறைய பேருக்கு அதில் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட்டோ ஈடுபாடோ வரல. ஆனால் வேதாகமோ எப்படி அதை பேசுதுன்னு உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இது கவனிங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க நான் பாக்கியவான். உங்களை நீங்கள் பாக்கியவான் நினைக்கிறீங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களை எப்படி எண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தங்களை அப்படி நினைக்கிறது இல்லை. ஏன் வாழ்க்கையில் எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, நிறைய நேரம் நீங்கள் உங்களை நினைக்கிறது தப்பாக இருக்குது. உங்களை நீங்கள் எப்படி நினைக்கணும்னா, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் உங்களை பற்றி யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நான் ஒரு துர்பாக்கியவதி அப்படின்னு பேர் வைக்கக்கூடாது. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவள் அப்படின்னு உங்களை குறித்து நினைக்கக்கூடாது. நீங்கள் உங்களை எப்படி நினைக்கணும்? நான் பாக்கியவான், பாக்கியவதி. ஆமென். பைபிளில் போட்டிருக்கு, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். எங்க பிரதர் சொல்லுது அப்படின்னா நீங்களே சொல்லிருங்க. எங்க சொல்லுது? கொடுத்தாத்தான் சொல்லுது. பாக்கியவதின்னு கேட்க மாட்டேங்காங்க, பாக்கி எங்கன்னு தான் கேட்காங்க. பேலன்ஸ் அமௌண்ட் எப்போ வரும் அப்படின்னா பிள்ளைங்க கேட்குறாங்க பிரதர் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க நான் பாக்கியவான். ஸோ உங்களை நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீ பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்கள் நீ பாக்கியவான். இப்போ கவனிங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ஆமென். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட ஜனம் இருக்கீங்களா? 5-6 பேர் ரட்சிக்கப்பட்டீங்களா? மீதி பேர்லாம் கூட்டம் முடியுதுக்குள்ள வந்து ஒப்பு கொடுங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? பா, என்ன வார்த்தை பாருங்களேன். உனக்கு ஒப்பானவன் யார்? வழக்கமா இந்த மாதிரி ஃப்ரேஸ் எல்லாம் நம்ம வேற எங்கேயாவது யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். கடவுளை பார்த்து கூட நம்ம நிறைய நேரம் சொல்லிடுவோம். பாட்டு கூட படிக்கிறோம்ல, கர்த்தாவே தேவர்களில். நம்ம தேவனை பார்த்து சொல்லுவோம், முக்கொப்பான தேவன் யாருமே இல்லை, உங்கள் யார் கூட உங்களை கம்பேர் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் கடவுள் நமக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், நம்மளை பார்த்து ஒரு பாட்டு படிக்கிறாரு இன்னைக்கு. உனக்கொப்பானவன் யார்? உனக்கொப்பானவன் யார்? நீ 1000-ல் ஒருத்தி கூட கிடையாது, கோடியில் ஒருத்தி கூட கிடையாது, உனக்கு ஒப்பா யாருமே கிடையாது. அப்படிதான் நான் உன்னை பார்க்குறேன் அப்படிங்கிறார். ஆமென். இங்க 1000-ல் ஒருத்தினாலே சந்தோஷமாயிருது. பாட்டெல்லாம் பாடுறாங்கல்ல, 1000-ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. அதுக்கு 1000-ல் ஒருத்தியா அப்படின்ட்டு நான் சொல்றேன். நீங்க கோடியில் கூட கிடையாது, உங்களுக்கு ஒப்பா யாருமே கிடையாது. அந்த மாதிரி தான் கடவுள் உங்களை படைச்சிருக்கிறார். தன்னிகரற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். எதனோடு உங்களை கம்பேர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு மதிப்பீட்டை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தை உங்களை அவ்விதமாக அழைக்கிறது, அறிவிக்கிறது. ஆமென். நான் தான் எப்போ சொல்லுவேன், பைபிளை வச்சுக்கிட்டு மக்களை திட்டாதீங்க. ஏன்னா இங்கே மக்களை திட்டுற மாதிரி எதுவுமே கிடையாது. அது உங்கள் கண்ணாடியில் தான் அப்படி இருக்கு. இயேசு இந்த பூமிக்கு வந்தது மக்கள் திட்டுறதுக்காக வரல. அவனை வேற திட்டி வேற தீக்கணுமா? அவன் ஏற்கனவே தீந்து போய் தான் இருக்கான். சொல்லுங்க, திட்டி தீக்காம விட மாட்டேன், ஏற்கனவே தீர்ந்துடுச்சுங்க. இது தீந்து போய் தான் அவனே உட்கார்ந்துருக்கான். அவர் திட்டி தீக்கிறதுக்கு வரல, அவர் அவனுடைய அடையாளத்தை மீட்டு கொடுப்பதற்காக வந்தார். ஆமென். அவனுடைய ஐடென்டிட்டியை அவர் ரெடீம் பண்ணுறதுக்காக தான் வராரே தவிர அவனுடைய ஐடென்டிட்டியை அழிப்பதுக்காக வரல. அதனால தான் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு? பறவை, காக்கா, பூக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்கிறாரு, இவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். யூ ஆர் வேல்யூபிள். You are more valuable than bats, than flowers, than natures. நீங்க பார்க்குற இந்த இயற்கை, நீங்க பார்க்குற இந்த அழகு, நீ பார்க்குற இந்த உலகம் எல்லாத்தையும் விட you are more valuable. நீங்கள் விசேஷமானவர்களாய் இருக்கிறீர்கள். இயேசு வாயிலிருந்து அதான் வந்துச்சுங்க. இப்படி வாழ்த்துற கடவுளை பார்க்கவே இல்லை. இன்னைக்கும் உங்களை பிடிச்சிட்டு உங்க கண்ணை பார்த்து கடவுள் சொல்றதா இருந்தா இதை தான் சொல்ல விரும்புகிறார். நீ விசேஷமானவள், நீ விசேஷமானவன். ஆமென். உனக்கு ஒப்பாவ யாருமே கிடையாது, உனக்கு சமமா யாருமே
இல்ல, நான் உன்னை அப்படிதான் படைச்சிருக்கிறேங்கிறார். இது மட்டும் புரிஞ்சிச்சுன்னா நாம நமக்குள்ள என்ன இருக்குன்னு நோண்ட ஆரம்பிப்போம், அடுத்தவங்களை நோண்டுற வேலையை விட்டுருவோம். இப்ப மக்கள் பூரா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்க என்ன நடக்கு, அவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், இதே பாக்குறது பாருங்க. புடவை கடைக்கு போனா கூட இவங்க புடவை எடுக்க மாட்டாங்க, அவங்க என்ன எடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏன்னா எதையுமே இவங்க மேன்மையா தெரிந்து கொள்ளணும், இது பண்ணுவங்க தான் கிடையாது. என்ன நடக்குது, அங்க நடக்குது. சாப்பிட போனா ஹோட்டல்ல அங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க, பார்த்தா ஆவியானவர் வரும்போது ரகசியம்லாம் வெளியில வருதுன்ட்டு. இதுக்கு அப்படியே சுத்தி பார்த்தாலே தெரியும். இதுக்கு ஆவியானவர்லாம் வேண்டாம். நல்லா கவனிங்க, இந்த மாதிரி ஒரு எண்ணம். அப்படி காரணம் என்னன்னா, யோசித்து பாருங்களேன், நீங்க ஒவ்வொருத்தருமே மேன்மையானவங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தா இந்த உலகத்துல யாருக்கும் தாழ்வு மனப்பான்மை இருக்காது. நாம ஒவ்வொரு பொருளையும் வாங்குவதும் ஒவ்வொரு இதையும் வாங்கி நம்ம வச்சுக்கிறதும் நிறைய நேரத்தில் என்னவா இருக்குது, அதன் மூலமாக நம்முடைய மதிப்பை வெளிப்படுத்த விரும்புகிறோம். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் நெட்வொர்த் இஸ் அவர் செல்ஃப் ஒர்த் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா உலகம் அப்படிதான் சொல்லி தருது, உனக்கு என்ன இருக்குதோ அதான் உன் மதிப்பு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு என்ன இருக்கோ அது என் மதிப்பு கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு இது ஆப்போசிட்டா சொல்றேன், உங்களுக்கு என்ன இல்லையோ அதை வச்சு உங்களை மதிப்பிடவே முடியாது. உங்க மதிப்பு எதுவும் இல்லாத நிலைகளில் அது தனித்துவமானதாக இருக்கிறது. ஆமென். எதுவும் உங்களிடம் வருவதினால் நீங்கள் மதிப்பானவர்கள் அல்ல, நீங்கள் மதிப்பானவர்களாய் இருப்பதினால் எல்லாம் உங்களிடம் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆமா, அதை தான் இயேசு புரிய வைக்கிறதுக்கு வராரு. உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? ஏன்னா நீ ரொம்ப மதிப்பானவன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட நீ ரொம்ப மதிப்பானவன். அதனால தான் உன்னை மீட்பதற்கு பொன்னோ வெள்ளியோ பத்தவில்லை, உன்னை மீட்பதற்கு நானே இறங்கி வர வேண்டியது இருந்தது. ஏனென்றால் நீ அந்த அளவுக்கு மதிப்பானவனாக இருக்கிறாய். ஆமென். எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, பொன்னினாலும் வெள்ளியினாலும் அவர் உங்களை மீட்காமல் விலையேற பெற்ற ரத்தத்தினால் என்ன பண்ணாரு, மீட்டு கொண்டா. You are redeemed. You are redeemed by the precious blood. அது precious blood மட்டும் இல்லை, it's a priceless blood. ஆமென். அப்பனா உங்களுடைய இது என்ன, விலை கொடுத்தே வாங்க முடியாத ஒரு ரத்தம் உங்களுக்கு விலையாய் மாறி இருக்கு. இது கொஞ்சம் யோசிங்க, இது கொஞ்சம் யோசிங்க. நல்ல வீடு கட்டுறது, நல்ல வாகனங்கள் வாங்கிறது, உயர்ந்த நிலைகளில் நீங்கள் வருவதெல்லாம் சிறந்த காரியங்கள் தான். ஆனால் அது உங்கள் அடையாளங்களாக இருக்க முடியாது. உங்கள் அடையாளம் தேவன் சொல்கிறாரு பாருங்க, அதில் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா தான் இதெல்லாம் வரும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. இல்லைன்னா நீங்கள் நல்ல காரில் போகும்போது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஏன் தெரியுமா, அதை விட பெஸ்ட்டு கார் முன்னாடி போயிட்டுருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, இன்னைக்கு அதை வாங்குறோன்னு அன்னைக்கு தானே பெரிய ஆள்டா, புட்றா வரட்டா விரட்டிக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப பெரிய வீடு கட்டினாலும் நீங்கள் தாழ்வு மனப்பான்மை இருப்பீங்க. ஏன் தெரியுமா, பக்கத்தில் ஒருத்தன் பெருசாக கட்டிடுவான், இப்பவும் தூக்கம் போயிட்டா. நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வந்த போது சந்தோஷம் இல்லாமல் இருப்பீங்க. ஏன்னா அதை விட உயர்ந்த இடத்துல ஒருத்தன் உட்காந்துருப்பான். ஸோ உங்களுடைய அடையாளம் என்பது உங்களுக்கு இருக்கும் பொருளை வைத்தல்ல, உங்கள் அடையாளம் என்பது நீங்கள் வகிக்கும் பதவியை வைத்தல்ல, உங்கள் அடையாளம் என்பது படைப்பிலேயே தேவன் உங்களை தனித்துவமானவர்களாக வைத்திருக்கிறார். ஆமென். இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் சொல்லுங்க, I am valuable. ஆமென். தாவீது அதை தான் சொல்றாரு. சங்கீதம் 139 படிக்கிறோம், நிறைய முறை யூஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த ஸ்கிரிப்சர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். நான் உண்டாக்கப்பட்டதே எப்படி தான் இருக்கேன். உங்களை நீங்கள் அப்படி நினைங்க, உங்களை அப்படி பாருங்க, உங்களை நீங்கள் உங்களுக்கே உங்களை முதல்ல பிடிக்கட்டும். எப்படி சொல்றது, இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். நம்ம ஆள்கள் கூப்பிட்டு உன்னை போல் பிறனை நேசே அப்படின்னு, பிறனை எங்க நேசிக்க, எனக்கே என்னையே பிடிக்க மாட்டேங்குது.
என் மேலே எனக்கு அன்பு இல்லை. சிலர் ரொம்ப நேரம் கண்ணாடியில் அவங்க மூஞ்சியை பார்க்கறது இல்லை, அம்மாடி அப்படின்னு பயந்துடுறாங்க. காலையில் எழுந்துச்சு அலறடிச்சு ஓடினவங்களாம் இருக்கிறாங்க கண்ணாடி பார்த்துட்டு. பாஸ் அது நீங்கள் தான் மேக்கப் இல்லாமல் நின்ட்டீங்க, அதனால் பேக்கப் பண்ணிட்டீங்க. ஆமாம், அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி யோசிக்காதீங்க. உங்களை யூ ஆர் வேல்யூபிள். ஆமென். நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாழ்க்கையில் வாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் யுவர் நெட்வொர்த் இஸ் நாட் யுவர் செல்ஃப் ஒர்த். யூ ஆர் மோர் தென் யுவர் நெட்வொர்த். கடவுளுடைய எக்கனாமியில், கடவுளுடைய கால்குலேஷன்ஸில் இதை வச்சு அவர் உங்களுக்கு மதிப்பை தரல. அவர் சொல்றார், நீ என் பார்வையில் அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்றார். ஆமென். இப்போ இந்த நிமிஷம் கடவுள் பார்வையில் நீங்க மதிப்பா இருக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன, நான் ஒன்றும் சாதனை பண்ணலையே, நான் ஒரு பெரிய விஷயமும் கடவுளுக்காக செய்யலையே. கடவுள் சொல்றாரு, அதனால நீ பெரிய ஆள்னு உனக்கு யார் சொன்னா? அதனால தான் நீ மதிப்பானவன்னு உனக்கு யார் சொன்னா? எப்போ என் பிள்ளையா நான் உன்னை படைச்சனோ, நீ எனக்கு பிறந்தியோ, உன்னை நான் உண்டாக்கணும், அப்பமே நான் உன்னை எப்படி பார்க்கிறேன்னா, நீ என் பார்வையில் அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் பார்வையில் நான் மதிப்பாக இருக்கிறேன். இது வேதாகமத்தில் இருக்கிற ஒரு வசனம். பாஸ்டர் ஒரு அழகான கோட் சொன்னார் அப்படின்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. ஏசாயா 43:4, 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். கடவுள் சொல்றாரு, என் கண்ணுக்கு நீ அழகாதான்ப்பா தெரியுற அப்படிங்கிறார். எனக்கு நீ விசேஷமா தான் தெரியுற, நானும் உன்னை சிநேகித்தேன். எப்படி சொல்றாரு பாருங்க. அதனாலதான் நான் சொல்லுவேன், இந்த வேதாகமத்தை வச்சு மக்களுக்கு அவங்க மதிப்பை போதிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. இப்படிலாம் போதிக்கிறதுனால பெருமை வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய நேரத்தில். பெருமை வராது. பெருமையே ஒருவித தாழ்வு மனப்பான்மையின் அடையாளம் தான். தெரியுமா உங்களுக்கு? தன் அடையாளம் புரிந்தவர்கள் பெருமையை யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இறங்கவும் முடியும், ஏறவும் முடியும். ஏறுவதனால் அவர்கள் பெரியவர்கள் என்றோ, இறங்குவதனால் சிறியவர்கள் என்றோ அவர்கள் தங்களை நினைப்பதில்லை. தங்கள் ஐடென்டிட்டி என்னன்னு ஒரு ஆளுக்கு தெரியுதுன்னா அவரால் இறங்கவும் முடியும், ஏறவும் முடியும். இயேசு மாதிரி தன் சீடர்களின் கால்களை கழுவுவதினால் தன் அடையாளம் தொலைந்து போகும் என்று இயேசு நினைக்கல. ஆமென். மக்களுக்கு போய் இறங்கி செய்வதனால் தன் அடையாளம் தொலைஞ்சு போகணும்னு இயேசு நினைக்கல. குப்பை தொட்டிலே கிடந்தாலும் மாணிக்கம் தான், தங்கம் தான். ஆமென். அப்படின்னா என்ன? நீங்கள் இருக்கும் இடத்தை வைத்து உங்கள் மதிப்பை சொல்ல முடியாது. சில நேரத்தில் உயர்ந்த பொருட்கள் சாதாரண இடத்தில் இருக்கலாம், அதனால் அது சாதாரண பொருள் என்று சொல்ல முடியாது. அது மாதிரி தான் நீங்கள் பிறந்த சூழல், நீங்கள் வந்த சூழல், உங்கள் வாழ்க்கையில் அடைந்த அனுபவங்கள், இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி போல, சபிக்கப்பட்ட ஒரு ஆள் போல, நம்ம வாழ்க்கையில் விசேஷம்னு ஒன்றுமே கிடையாது, ஏதோ இருக்கிற வரைக்கும் ஓட்டிடலாம் அப்படிங்கிற எண்ணமும் சிந்தனையும் உங்களை சூழ்ந்திருந்தா கூட இன்னைக்கு மாலையில் இந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க. கடவுள் சொல்கிறார், அப்படி கிடையாது. நீ என் பார்வையில் அருமையாக இருக்கிறாய், நான் உன்னை சிநேகிக்கிறேன், நான் உனக்காக பெரிய திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். ஆமென். அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? எல்லாம் சொல்லுங்க, உனக்கு ஒப்பானவன் யார்? பைபிள்ல கடவுள் பெரியவர் அப்படிங்கிறது மட்டும் பைபிள்ல இல்லை. ஹலோ, இது வெறும் கடவுளின் மகிமையை பற்றி மட்டும் பேசுகிற ஒரு புத்தகம் அல்ல, இது மனுஷனுடைய மகிமையை பற்றியும் பேசுகிறது. ஏன்? மனுஷன் என்பவன் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறான். You are the image of God, you are the likeness of God. பாருங்க, சங்கீதம் 8:3 படிக்கிறேன். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அதாவது இது உங்களுக்கு புரியுதா?
இது என்ன மாதிரி ஒரு காட்சி அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தையை கொண்டு வர்ற மனுஷன் ஒரு காரியத்தை யோசித்து பார்க்குறான். என்ன யோசிக்கிறான்னா, கடவுளுடைய கவனம்லாம் யார் மேல இருக்கு? மனுஷன் மேல இருக்கு. அவனை தான் நினைக்கிறார், அவனை பத்தி தான் அவர் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனா இதை பார்க்குற இதை சொல்ல வர்ற அந்த நபர் அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, சந்திரனை பார்த்தா எவ்வளோ பெருசா இருக்கு, சூரியனை பார்த்தா எவ்வளோ பெருசா இருக்கு, படைப்புகள் எல்லாம் பார்த்தா எவ்வளோ பிரமிப்பா இருக்கு, நட்சத்திரத்தை பார்த்தா எவ்வளோ பிரமிப்பா இருக்கு, எல்லாத்தையும் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. கடவுளுடைய கவனம் எது மேல இருக்கு? அவருடைய ஈர்ப்பு எது மேல இருக்கு? அவர் இப்படி ஏதாவது ஒரு பெரிய மலையை இல்லை வைர சுரங்கங்களை என்னத்தையோ பார்த்துட்டு அவர் பிரமிப்படைஞ்சிட்டு இருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு கடவுளை பார்த்தா, அவர் இந்த கோண்டு இருக்கிறான் பாருங்க 6 அடிக்கு, அவனையே பார்த்துட்டு இருக்கிறார். அவன் புரியவே மாட்டேங்குது. சிலர் 6 அடி கூட கிடையாது, 4.75 தான் அப்படியே பார்க்குறாரு. இப்போ இதை எழுதுற ஆளுக்கு என்னன்னா, என்னெல்லாமோ இருக்கு பிரம்மாண்டமா, என்னெல்லாமோ இருக்குது கடவுள் கவனிக்கிறதுக்கு. எவ்வளவு அற்புதமான காட்சிகள் இந்த உலகத்தில் நிறைஞ்சிருக்கு. ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அதாவது 3வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்கள். சும்மா விரல் வச்சே பண்ணியிருக்கிறார். நம்ம விரல் பிடிச்சி பேனா வச்சு சைன் தான் பண்றோம், வானத்தையே பண்ணிட்டார். விரல்களின் கிரியையாகிய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும். சும்மா அப்படியே பல்பு 0 வாட்ஸ் மாட்டுற மாதிரி மாட்டி விட்டாரு. கொஞ்சம் எரிஞ்ச ராத்திரி ஆனா எரி அப்படின்னு வச்சு மாட்டி விட்டார் பாருங்க. சந்திரனையும் நட்சத்திரத்தையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அவனை பார்த்தா அம்புட்டு பெரிய ஆள் மாதிரி தெரியலையே சொல்லுவாங்க இல்லையா, இதுகள் மூஞ்சுகளெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவனா தெரியலையே. அது மாதிரி இதுல என்னையா விசேஷம் இருக்கு, அதையே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி அவன் ஒரு கொஸ்டின் பண்ற மாதிரி தான் எழுதுறான். மனுஷனை நீங்க நினைக்கிறதுக்கு மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். கம்பேர் பண்ணும் பொழுது, மற்ற படைப்புகளோடு ஒப்பிடும் பொழுது இவன் பார்க்கும்போது ஒன்றும் பெருசா விசேஷமா தெரியல, அவன் சாதாரணமாக தான் தெரியுறான். ஆனா உங்க நினைவுகளும் உங்கள் விசாரிப்பும் அவன் மேலேயே இருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருக்குது அப்படிங்கிறார். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்போ எழுதுற அவனுக்கே விஷயம் புரியல பாருங்களேன். அவங்க பாருங்க 5வது வசனம், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூற்றினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அதாவது பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் தெரியுறான், ஆனா எல்லாத்தையும் ஆள பிறந்தவன் இவன் தான் என்று சொல்லுகிறீரே, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படிங்கிறார். ஆமென். உருவத்திலையும் சைஸ்லையும் எல்லாத்த விட அவன் ரொம்ப சின்ன ஆளு, ஆனா இவன் தான் எல்லாவற்றையும் ஆள போகிறவன், இவன் தான் எல்லாத்தையும் ஆள போகிற இளவரசன். இதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இதை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 8ஆம் சங்கீதமா இருக்குது. பாருங்க, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். கடவுளுடைய ஐடியா என்ன தெரியுமா? எல்லாம் உங்க காலடியில் கிடக்கணுங்கிறது அவருடைய ஐடியாவா இருக்குது. எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரில. நமக்கு நம்ம மேன்மை புரிஞ்சா போராட மாட்டோம், எல்லாம் உங்க காலில் கொண்டு வந்து வைக்கப்படும். ஆமென். எல்லாவற்றையும் கடவுளுடைய பாதங்களுக்கு கீழாக்கினீர்னு போடலங்க. ஹலோ, எப்படி போட்டிருக்குது? அவனுடைய பாதங்களுக்கு. ஆமென். அப்படின்னா என்ன? நீங்க தான் இந்த பூமிக்கு ராஜா, அவர் வானத்துக்கு ராஜா, நீங்க தான் பூமிக்கு ராஜா. ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுது, உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த கிறிஸ்டியன் ஆளுமை, இந்த கிறிஸ்தவ
பர்சனாலிட்டி, கடவுள் ஒரு மனுஷனை எப்படி பார்க்கிறாரு, கடவுள் எப்படி ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளப்படாமலே போயிடுச்சு பாருங்களேன். அதனால தான் மக்கள் வேற எதெல்லாமோ எங்கெல்லாமோ தேடி போய் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒரு பொருளின் மதிப்பை யார் சொல்ல முடியும் என்றால் அந்த பொருளை உற்பத்தி செய்தவர் தான் சொல்ல முடியும். அடிக்கடி நான் சொல்றேன், ஒன்லி மேனுஃபேக்சரர்ஸ் நோ அபவுட் த ப்ராடக்ட்ஸ். வேற யாருக்கும் அதனுடைய மதிப்பு தெரியாது, அதை உண்டாக்குனவருக்கு தான் அந்த மதிப்பு தெரியும். அப்போ உங்களை உண்டாக்குன தேவன் சொல்றாரு, எல்லாம் உன் காலடியில் விழுன்னு சொல்றாரு, எல்லாவற்றையும் உனது பாதபடி ஆக்குவேன்னு சொல்றாரு, எல்லாம் உனக்கு கீழே தான் சொல்றாரு, உனக்கு மேல எதுவுமே கிடையாது, எல்லாம் உனக்கு கீழே இருக்குதுங்கிறார். ஆண்டுகோள், கீழ்ப்படுத்து என்று ஆசீர்வதித்தார். ஆமென். ஆனா என்னன்னா, மனுஷன் கடவுளை புரிஞ்சுக்காததுனாலையும் அவரோடு தொடர்பு இல்லாதவனாக மாறினதுனாலையும் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஆள வேண்டியவன் யாராயிட்டான்? அடிமையாயிட்டான். இதான் பிரச்சனை பாருங்க, இதான் பிரச்சனை. இந்த ஒரிஜினல் மேண்டேட்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இவன் என்ன பண்ணணும்? ஆளணும், கீழ்ப்படுத்தணும். எல்லாம் இவன் பாதப்படியா ஆக்கி போடுறது தான் அவருடைய பிளான். அப்படிதான் படைச்சார். ஆனா அந்த ஜீவன், அதாவது ஜீவன் என்னன்னா, தொடர்பில தான் ஜீவன் வருகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தொடர்பிலே தான் ஜீவன் வருகிறது. ஆமென். பலிகி பெருகி, ஆதாம் ஏவாள் 2 பேர் இணைகிறார்கள். பழுகும் போது ஒரு பெருகுதல் உண்டாக ஆரம்பிக்குது. தேவன் அப்படிதான் மனுஷனை உண்டாக்கினார். நீ நானும் சந்திக்கும் போது அந்த இடத்துல லைஃப் கிரியேட் ஆகுது. ஸோ ப்ரேயர் பண்றது, வேதம் வாசிக்கிறது, இப்படி உட்கார்றதுலாம் என்ன தெரியுமா? இது லைஃப் கிரியேட் ஆகிற நேரம், ஜீவன் உண்டாகிற நேரமாக இருக்கிறது. நிறைய பேர் தெரியல அது என்னன்னு. In this moment, இந்த மூமெண்ட்ல என்ன நடக்குது? லைஃப் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. லைஃப்னா ஏதோ உயிர் பிழைத்து இருக்கிற அந்த லைஃப் கிடையாது. The Zoe life, the God kind of life, the divine life. அந்த ஜீவன் உற்பத்தி ஆகிற நேரமா இருக்கிறது. Talking to God, walking to God, reading the scripture. இது எல்லாம் என்ன நேரம்னா, இந்த ஜீவன் உண்டாகிற நேரமா இருக்கு. இந்த ஜீவன் தான் உங்களை ஆள வைக்கும். இல்லைன்னா மற்றது உங்களை ஆண்டுட்டு இருக்கும். மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போனார்கள். திடீர்னு பாங்க மண்டை மேல நடந்து போயிட்டு இருக்காங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனிதர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். மனுஷன்லாம் மண்டை மேல ஓடிக்கிட்டு இருக்கான். வாழ்க்கையில எத்தனையோ விஷயம்லாம் நம்மள ஆள ஆரம்பிச்சிருது. சின்ன காரியங்கள் கூட உயர்ந்த மனிதர்களை ஆளுகை செய்யுது. ஏன் தெரியுமா? the lack of life. எல்லாம் சொல்லுங்க, lack of life. நம்ம அதை பாவங்கிறோம், அதை குற்றங்கிறோம், அதுக்கு எத்தனையோ பேர் வைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சிம்பிளா சொல்றாரு, ஜீவன் இல்லை. இப்பொழுது நான் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். அந்த லைஃபை இம்போர்ட் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். பிசாசு அந்த லைஃபை மனுஷன் இருந்து திருடிட்டான். இப்ப நான் எதுக்கு வந்தேன்? நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். பாருங்க, ஜீவன் வந்தால் ஆளுகை வரும். ஆமென். எப்படி சொல்றீங்க? ஜீவனுக்கும் ஆளுகைக்கு சம்பந்தம் இருக்கா? ரோமன் சாப்டர் 5 verse 17. ரோமர் 5:17 பாருங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினால் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை அடைந்தால் ஆளுவது நிச்சயம். ஆமென். மக்கள் வாழ்வீங்களான்னு கேட்குறாங்க. கடவுள் சொல்றாரு ஆழ்வீங்கிறார். நான் வாழ முடியுமான்னு கேட்கிற மனுவர்க்கத்துக்கு கடவுளுடைய பதில், நான் உன்னை வாழும்படியாய் மட்டுமல்ல உன்னை ஆளும்படியாக நான் படைத்திருக்கிறேன், அதுதான் என் நோக்கம், என் திட்டம் அப்படிங்கிறார். ஆமென். ஆனா நம்ம வாழ்வுக்கே போராடி இருக்கிறோம். சொல்றாங்களே, வாழ்வாதாரத்துக்கே போராடிட்டு இருக்கிறோங்க.
வாழுவோமா அப்படிங்கிறாங்க. கடவுள் சொல்றார் ஆளுவோம். என்னங்க அதான் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உன் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உயர்ந்ததா இருக்கிறது. அன்றாட காட்சி நடந்தா போதும், பொழப்பு நடத்திட முடியுமான்னு நினைக்கிறோம் மனுஷன். கடவுள் சொல்றாரு இல்ல, உன்னை ஜீவரட்சணியம் செய்யும்படியாய் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீனே அநேகருக்கு வாழ்வை கொடுக்கிற யோசேப்பாக இருப்பது என்னுடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென். நாம் பஞ்சம் புழைக்கிறவர்கள் அல்ல. லாக்டவுன் டைம்ல பஞ்சம் உழைச்சிட்டா போதுமே அப்படின்னு நாம மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல இல்ல, களஞ்சியத்தை திறந்து மக்களை போஷிப்பதற்கு யோசேப்புகளாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். புரியல பாருங்க, நம்ம அடையாளம் என்னன்னு நமக்கு புரியல. நம்முடைய ஐடென்டிட்டி என்ன, நாம யாரு, இதெல்லாம் புரியல. உண்மையில நீ யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்க சிந்தனை மாறும், உங்க செயல்கள் மாறும், எல்லாமே மாறும். ஏன் தெரியுமா? உங்கள் செயல்களே உங்கள் அடையாளத்திலிருந்து தான் வருகிறது. Your identity determine your action. அதாவது who we are, நான் யார் அப்படிங்கிறது தான். Who we are determines what we do. என்னை குறித்து நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் என் செயல்களாக மாறுகிறது. அதான் வேதவசனம் சொல்லுது, as a man thinketh so is he, as a man thinks in his heart so is he. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். நான் சொல்றேன், கடவுள் உங்களை வாழ்வதற்காய் போராடுற மனுஷனை பார்த்து சொல்றாரு, வாழ மட்டும் இல்லப்பா, உன்னை ஆள படைச்சிருக்கிறேன், உன்னை ஆள படைச்சிருக்கிறேன். ஆமென். எல்லாத்தையும் ஓம் பாதத்துக்கு கீழே கொண்டு வந்து போட்டு நீ என்ன மாதிரி மகாராஜனா உட்கார்றத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமென். ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு ஜீவன் இருந்தது பாருங்க, அது அடிமையின் ரத்தம் அல்ல, அது ஆளுகிற ரத்தம். அதை தான் உங்களுக்கு இம்பார்ட் பண்றதுக்காக வந்தார். அதனாலதான் அவர் இந்த பூமியில வாழ்ந்த போது ராஜா மாதிரி வாழ்ந்தார். He lived like a king. நம்ம ஆட்கள் தான் அவருக்கு சாமியார் வேஷம் போட்டு விட்டாங்க. தங்க இடமில்லாதவராக, மண்டையை சொரிந்தவராக, வேப்ப மரத்தடியிலே இயேசு படுத்து வாழ்ந்தார் அப்படின்ட்டாங்க. என்ன மாதிரி பாருங்களேன், கடுப்பேத்துறார் மை லார்ட். அவர் ராஜா மாதிரி வாழ்ந்தாருங்க. He lived like a king. அவர் எங்கேயாவது போனா அங்க நிறைவு உண்டாகுது. ஏன்னா அவருக்குள்ள இந்த ஜீவன் அப்படிப்பட்டது. வியாதி எல்லாம் கை ஆஃப் கை இருக்குதுன்னா அவரை பார்த்தா கை அப்படி ஃபுல்லா மாறிடுது. ஆமென். செத்ததெல்லாம் எழும்புது, குறைவுகள்லாம் நிறைவா மாறுது. ஆமென். ஏன்னா அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. ஆமென். Where there is life, there is light. அங்க இருட்டு இருக்காது, அங்க வெளிச்சம் இருக்கும். அந்த ஜீவன் எங்க கிரியேட் ஆகுது, அந்த ஜீவன் எங்க உருவாகுதுங்கிறது மனுஷன் தெரியல பாருங்க. அதை தான் அவன் மிஸ் பண்ணான். அவன் மிஸ் பண்ணது வேற ஒண்ணுமே கிடையாது, அந்த ஜீவனை மிஸ் பண்ணிட்டான். இப்ப அதனாலதான் இயேசு சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்படின்னா என்ன? அந்த ஜீவனை உறவின் மூலமாக இம்பார்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். ஆமாம். இப்போ நீங்க உறவுக்குள் வரும் பொழுது, டிவைன் இன்டிமேசிக்குள்ள நீங்க வரும் பொழுது, இப்போ வர்ஷிப் பண்றோம், வேதத்தை வாசிக்கிறோம், சபையா கூடி வர்றோம், இல்லை நீங்க தனியா ஆண்டவர்கிட்ட தேடுறீங்க, அந்த நேரம் என்ன நேரம் நினைக்கிறீங்க? அது ஜீவன் உற்பத்தி ஆகிற நேரமா இருக்கிறது. ஆமென். அங்க அங்க ஜீவன் உண்டாயிட்டே இருக்கு, லைஃப் கிரியேட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. பாருங்க, சங்கீதம் 133 பாருங்க 1. இதோ, வேதாகமத்தில் இதோ அப்படின்னா பார் அப்படின்னு அர்த்தம். இதோ அப்படின்னா ஏதோ அந்த பக்கம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, சி அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் மானது. அது ஆரோனுடைய சிரசில் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வழிகிறதும் அவனுடைய அங்கிகளில் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும்
எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எல்லாம் சொல்லுங்க, உறவு எங்கேயோ அங்கு ஜீவன் உற்பத்தி ஆகிறது. ஆமென். அதனாலதான் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. இதனோட உங்களுக்கு தொடர்பு ஏற்படுதுன்னா லைஃப் இம்பார்ட்டேஷன் நடக்குது. இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்ன நடக்குது? லைஃப் இம்பார்ட்டேஷன் நடக்குது. அதனாலதான் இயேசு சொன்னார், நான் சொல்லிய வார்த்தைகள் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதனாலதான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பசி எடுக்கல, பலவீனமும் ஆகல. சுகர் பேஷண்ட் கூட அப்படியே இருக்கிறாங்க. ஏன்? ஏன்னா லைஃப் இம்பார்ட் ஆயிட்டு இருக்குது. லைஃப் இம்பார்ட்டேஷன்ஸ். நாம நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த சோத்துனால பிழைக்கிறவங்க நினைச்சிட்டோம். சோறால தான் நம்ம பிழைக்கிறோம். சோறு இல்லை அதனாலதான் சோர்வு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நல்ல சாப்பிட்ட பிறகும் எவ்வளோ பேர் களைப்போடு வாழுகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் வெறும் இந்த மாம்ச பிண்டம் கிடையாது, ஏதோ உணவினால் பிழைப்பவர்கள் கிடையாது. இதை புரிய வைக்கிறது தான் விஷயமே இருக்கு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவனுக்கு ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். லிட்டரலா தேவனுடைய வார்த்தையே உங்களுக்கு உணவாக முடியுங்க. Yes, it's true. நம்ம என்ன சொல்றோம்? தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்கு உணவா இருக்கிறது. அப்படிலாம் போடலைங்க. சும்மா ரொம்ப ஆவிக்கு உணவுலாம் எங்க போட்டு காமிக்க பாருங்க. நீங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. ஆவிக்கு உணவு இல்லை, சரீரத்துக்கு உணவுன்னு காட்டுறேன் பாருங்க. நான் உங்களுக்கு நீதிமொழிகள் 4:20 கடவுளுடைய வார்த்தை ஆவிக்கு ஜீவன் அப்படி இருக்கா? ஆவியில தான் போய் வேலை செய்யும் போட்டிருக்கா, இல்லை உங்க பிசிக்கல் ஏதாவது செய்யுமான்னு போட்டிருக்கா? ஏன்னா பிசிக்கல்ல ஏதாவது செய்யறோம்னு நமக்கு தெரியலன்னு வைங்களேன், அதில் எந்த இதுவுமே கிடையாது. நம்ம எல்லாருமே இதை எப்படி பார்க்குறோன்னா, அப்படி ஒரு சோல்கான ஒரு சிக்கன் சூப்பார் சோல் அந்த மாதிரி யோசித்துறோம். இதை ஜாக் அண்ட் ஃபீல்ட் சிக்கன் சூப்பார் சோல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். அப்படி போடல. இங்கே கவனிங்க, 4:20 பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், எல்லாம் சொல்லுங்க, ஜீவனும் ஆவிக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். என்னங்க? ஆத்துமாவுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அப்படி இருக்கா? எப்படி போட்டிருக்குது? வசனம் தான் ஜீவனா மாறி உடம்பையே சுகமாக்குதுங்க. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் உங்கள் சரீரத்தை சீரமைக்கிற வல்லமை உள்ளதா அது இருக்கிறது. ஆமென். நமக்கு லைஃப் எங்க இருக்குன்னு தெரியல, மரணம் எங்க இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பாருங்க, கொஞ்ச நேரம் நியூஸ் கேட்டுட்டே இருங்க, சீக்கிரமா செத்துருவீங்க. ஏன்னா அதுக்கு பேர் நியூஸ் கிடையாது, அதுக்கு பேர் பேட் நியூஸ். வாழ்க்கையில இன்னைக்கு ஒருத்தன் வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்தான், அது நியூஸ்ல வராது. பாதி வழியிலே போய் சேர்ந்தான், அது வந்துடும். அப்போ பாதி வழியிலே போய் சேர்ந்ததுதான் தகவலாகவும் அதையே தான் மைண்ட்ல போட்டே இருந்தீங்கன்னா இட்ஸ் ப்ரொடியூஸ் டெத். வேர்ட், அதாவது வார்த்தை மரணத்தையும் பிறப்பிக்க முடியும், ஜீவனையும் பிறப்பிக்க முடியும். வார்த்தையில 2 சக்தியும் இருக்கு. நீங்க கேட்கக்கூடிய வார்த்தை, நீங்க பேசக்கூடிய வார்த்தை. நீங்க ஜீவனையா கேட்டீங்கன்னா அங்க ஜீவன் பெருகும். இப்போ சம்பளம் குறைச்சிட்டாங்களாமே, வேலையிலேருந்து தூக்கிய போறாங்களாமே, வர பார்த்தா எல்லாத்தையும் மூடிடுவாங்கன்னு நினைக்கேன். ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு பேர் அதனாலதான் மூடியா?
நல்லா கவனிங்க. இப்படியே பேசியிருக்கிற மக்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுது, எல்லாமே அவ்வளோதாங்க அப்படின்னு. நீங்கள் அது கொஞ்சம் கேட்டுட்டே இருங்க, அப்பவுமே நீங்கள் சாவை உள்ள உணர்வீங்க. சாவை உணர முடியுதா? நல்லா உணர முடியுது. பயம் என்னது? சாவு. டெத் மீன்ஸ் என்ன? ஃபியர் என்னது? பயம் உள்ள வருது, அதுக்கு பேர் என்னது? அதுக்கு இன்னொரு பேர் சாவு. கவலை உள்ள வருது, அதுக்கு இன்னொரு பேர் என்னது? சாவு. சந்தேகம் உள்ள வருது, அதுக்கு பேர் என்னது? சாவு. இதெல்லாம் தான் சாவு. பொத்துன்னு விழுந்து செத்துறோம்ல, அது பெட்ரு. ஆனா இதெல்லாம் மூட்டி வச்சுக்கிட்டே நடப்பீங்க பாருங்க, அதான் கொடுமையிலே கொடுமை. கவலையையும் பயத்தையும் சந்தேகத்தையும் இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு உருவம் நடந்துகிட்டே இருக்கு பாருங்க, அதுதான் கொடுமையில கொடுமை. பவுல் மாதிரிதான், யார் இந்த மரண சரீரத்தில் நின்று என்னை விடுதலையாக்குவார்? மக்கள் அதான் தேடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல எங்க ஜீவன் இருக்கு, ஜீவன் எப்படி உண்டாகுதுன்னு தெரியல. ஏன்னா ஜீவன் உண்டானா ஆளுகை உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லாம் சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லாம் சொல்லுங்க. இப்ப பாருங்களேன், எனி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஆவிக்குரிய எந்த பிராக்டிஸா இருக்கட்டுமே, அது சரீரத்தில் முடிவடையும். ஆமாம். நீங்க நல்லா பைபிள் படிக்கிறாளா? அதாவது நான் சொல்றது ஒரு லா மாதிரி சொல்ல, அதாவது நீங்க பைபிள் படித்து வேதமா செய்து அதெல்லாம் சொல்ல. இதை ஒரு ஜீவனின் புத்தகமா பார்க்கிற வெளிச்சத்தோடு நீங்க படிப்பீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். நான் தான் சொல்றேன், இதை வச்சு கனவையும் உருவாக்கலாம், கனவையும் கலைக்கலாம். கலைக்கிற விதத்தில் அநேகர் பேசியிருக்கிறார்கள். அதை கேட்டிங்கன்னா போயிடும், அது வேற, அது இருக்கிற உயிர் போயிடும். ஆமாம். இதை வச்சு உயிரை எடுக்க முடியும், அது தெரியுமா உங்களுக்கு? என்னங்க பைபிளை காட்டிட்டு? ஆமாம். ஒரே பட்டயம்தான் ஒரு உயிரை காப்பாத்துது, ஒரே பட்டயம்தான் ஒரு உயிரை எடுக்குது. இதுக்கு பேர் பட்டயம். சிலர் இதை வச்சு காப்பாற்றுற வேலையை செய்கிறாங்க, மருத்துவர்கள் மாதிரி. சில பேர் இதை வச்சு அறுக்கிற வேலையை செய்கிறாங்க. எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். ஆமென். The letter kills but the spirit is quickened. அது உங்களை உயிர்ப்பிக்கிற வேலையை செய்ய முடியும். நான் சொல்றேன், இதை ஜீவன் தரும் ஒரு காரியமா இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இது உங்க உடலை ஆரோக்கியமா மாற்றும். மறுபடியும் சொல்றேன், எந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸும் லைஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கிறது, அது உங்களுக்குள் உங்கள் சரீரத்திலே ஒரு மாற்றத்தை அது கொண்டு வருது. ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணுற ஆள் இல்லை கடவுளோடு தொடர்பில் இருக்கிறீங்கன்னா அது உங்கள் ஆவியில் மட்டும் ஏதோ ஒன்று பண்ணுறதில்லை, உங்கள் ஆத்மாவில் மட்டும் ஏதோ ஒன்று பண்ணுறதில்லை, அது உங்கள் சரீரத்தையே மறுரூபமாக்குது. ஆமென். உங்களுடைய ஃபிசிக்கலை அது தொடுதுங்க நிறைய நேரத்தில். அதனால தான் பாருங்களேன், இப்போ மெட்டீரியல் பிளெஸிங்ஸை ஏன் நம்பலை மக்கள்? பொருளாதார ஆசீர்வாதம்னா ஏன் எதிர்க்கிறாங்க? எல்லாம் ஆவிக்குரிய, எல்லாம் ஆவிக்குரிய. இட்லி அவிச்சு ஆவியை மட்டும் கொடுங்க, இட்லியில் கை வைக்கவே கூடாது, அப்படியே ஆவியை வாங்கிட்டு போயிட்டே இரு. ஆவி தானே உனக்கு வேணும், இப்போ திறக்கும் போது ஒரு வாங்கிட்டு போயிரு. ஆவிக்குரிய எப்படி அதனால தான் பாருங்களேன், இது இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏதோ இப்போ நீங்கள் சர்ச்சைக்கு வர்றது கூட இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க, அது அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், சண்டே ஒன் டே ஸ்பிரிச்சுவலுக்காக சொல்ல போகணும் இல்லையா? அப்படி யோசித்தீங்கன்னா நான் சொல்ல நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கல. இது இட்ஸ் நாட் ஒன், இது ஒன் டே திங்ஸ் கிடையாது, இஸ் எவ்ரிடே. ஆமென். இது அப்படியே கிடையாது, இது ஸ்பிரிச்சுவல் மேட்டருங்கிறதே அப்படி கூரே போடல கடவுள். கடவுள் சொல்ற இட்ஸ் a லைஃப் மேட்டர். ஆமென். எவ்ரிடே. அதனால தான் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு அர்த்தம்னா, எவ்ரி வேர்ட் இட்ஸ் கிவ்ஸ் லைஃப், இட்ஸ் ப்ரொடியூஸ் லைஃப். என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். புறப்பட்டு வருகிற வார்த்தைகள், இது கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. கடவுளுடைய வார்த்தை கேட்டே இருங்க, ஆண்டவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். அவருடைய வாய்ஸை நீங்க கேட்க முடியும். அவருடைய வாய்ஸை கேட்கறதுக்காகவே நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்காகவே அவர் உங்களை படைச்சிருக்கிறார். யூ கேன் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட்.
புறப்பட்டு வருகிற வார்த்தைகள். சிச்சுவேஷன் எப்படியோ இருக்கும், ஆனால் ஒரு வார்த்தை வரும் பாருங்க, அது அம்புட்டு சிச்சுவேஷனை விட பெரியதாக இருக்கிறது, உயர்ந்ததாக இருக்கிறது. அது எல்லாத்தையும் தரைமட்டமாக்கி போட்டுரும், ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு போயிடும். நம்ம அந்த மேலான விஷயத்தோடு தொடர்பு வச்சு இங்க வாழவும் ஆளவும் அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். ஆனா இந்த உறவு தான் ஜீவன் இருக்கு, அவர் வார்த்தையில ஜீவன் இருக்கு. இப்ப இந்த இடத்துல கூடிட்டே இருக்கிறீங்க, நான் சொல்லட்டுமா, நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்க வேணா போய் பாருங்க. இப்பமே நீங்க ஃபீல் பண்ண முடியும், வந்ததை விட இப்போ உங்களுக்கு லைஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமென். ஜீவன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லவ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமென். உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது, உங்க பாடியில் ஏதோ ஒன்று நடக்குதுங்க. அதனாலதான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஜனங்க ஹீல் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த வார்த்தை போய் சரீரத்தை தொட்டு சுகப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கு. சொல்லும் போதே பிசிக்கல்ல ஏதோ ஒன்று நடக்குது, கேட்கும் போதே ஏதோ ஒன்று நடக்குது. ஏன்னா அது வெறும் ஆவிக்குள்ள போறதில்லை, அது வெறும் ஆத்மாவுக்குள்ள போறதில்லை, அப்படியே சரீரத்தில் அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. அப்படிதான் மெட்டீரியல் பிளெஸிங்ஸும் அப்படியே வருது. ஆவியில செழிப்பு வரும்பொழுது, ஆத்மாவில் செழிப்பு வரும்போது பணம்லாம் சும்மா குவிக்கிற அளவுக்கு வச்சிருப்பீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ப்ரீச் பண்ணிட்டே இருக்கிறேன். இப்போ சென்னையில் 2 நாள் கான்ஃபரன்ஸ் ப்ரீச் பண்ணிட்டே இருந்தேன். பண்ணிகிட்டே இருக்கும்போது மோதிரம், செயின், ஒருத்தர் லேண்டு பத்திரமே கொண்டு வச்சுட்டு போயிட்டார். என்னன்னா ஒரு இடத்துல ஜீவன் பெருகும்போது மற்றது எல்லாமே வந்து அங்கே ஒரு பெரிய விஷயமாவே இருக்கிறது இல்லை. அங்கே ப்ராஸ்பரிட்டியும் தன்னால் வருது, செழிப்பும் தன்னால் வருது. இன்னும் சொல்ல போனால் உறவினுடைய பிரதிபலிப்பாக தான் செழிப்பு இருக்கு. இட்ஸ் a பை ப்ராடக்ட். ஆமென். அதை போய் நீங்கள் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அது உங்களை பிடிக்கும். கரெக்டாக சொன்னால் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஆமென். அது உங்களை ஃபாலோ பண்ணுங்கிறது தான் வாக்காகவே இருக்கு. அது உங்களை தொடர்ந்து வரும். அதை நீங்கள் என்ன பண்ண முடியும்? எடுத்துக்க முடியும். என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த ஆவிக்குரியது அப்படின்னு சொல்றது சரீரத்தில் அது வேலை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ ஸ்பீக்கிங் டங்ஸ் எடுத்துக்கோங்களேன், அந்நிய பாஷை பேசுகிறோம், அதை காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 12 வரங்களை பற்றி பேசும், 14 வரங்களை பற்றி பேசும், 13 அன்பை பற்றி பேசும். ஆமென். வரங்கள் 2 பக்கம் வச்சுட்டு நடுவில் அன்பு வைங்க. ஆமென். 14வது அதிகாரம் நிறைய ஆவிக்குரிய கிஃப்ட்ஸ் பற்றி அவர் பேசுகிறாரு. குறிப்பாக அந்நிய பாஷைகளை பேசுகிறத பற்றி அவர் பேசுகிறார். இப்போ ஒவ்வொன்றா எடுத்தால் டைம் ஆகிடும், ஆனால் நான் சொல்ல வந்த பாயிண்ட் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 4வது வசனம் கவனிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன், எல்லாம் சொல்லுங்கள், அந்நிய பாஷையில் பேசுகிறவன். எத்தனை பேர் பேசுகிறீங்க? அந்நிய பாஷை பேசுகிறீங்க? பேசுகிறீங்களா? பேசாதவங்கெல்லாம் பேசலாம், அது உங்களுக்கு கடவுள் கொடுக்கும் பரிசு. அது பெந்தேகோஸ்தைக்காரர்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்ட ஒன்று அல்ல. புரியுதா உங்களுக்கு? அவங்க குத்தகை எடுத்துட்டாங்க பாஸ், நமக்கு கிடையாது பாஸ் அப்படின்னு இருக்காங்க. நம்ம சிஎஸ்ஐ அப்படி கிடையாது. இட்ஸ் a gift of the Holy Spirit. Amen. விசுவாசிச்சு அவர் உங்களுக்கு அந்த பாஷையை தரார், நீங்கள் பேசணும், அவ்வளோதான். அது ஒரு பரிசு. அதை பற்றிலாம் நிறைய போதிச்சிருக்கிறோம். இப்போ கவனிங்க. அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். எல்லாம் சொல்லுங்க, தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இது எப்படி வருது பாருங்க, பக்தி விருத்தி. எல்லாம் சொல்லுங்க, பக்தி விருத்தி. அப்படின்னா பில் பண்றது, கட்டி எழுப்புதல். எல்லாம் சொல்லுங்க, கட்டி எழுப்புதல். இது வந்து அதில் பாருங்க, ஒன் ஹூ ஸ்பீக் இன் a tongues edify himself. எல்லாம் சொல்லுங்க, edification. ஆமென். edifications. so speaking tongues, அந்நிய பாஷை பேசும்போது அவன் தனக்கே பக்தி விருத்தி என்ன பண்றான்? உண்டாக்குறான். அது வேற ஒண்ணுமே கிடையாது, ஆவியில இருக்கிறத திறக்கிற ஒரு நேரம். உங்க ஸ்பிரிட்ல கடவுள் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறார். சொல்ல போனா ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி இருக்கு, ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கு, அதுல எல்லாமே இருக்கு. ஸோ when you speak,
டங்ஸ். என்ன நடக்க ஆரம்பிக்குது? அப்படியே மடை திறந்து பாயிற மாதிரி அந்நிய பாஷைகளை பேசும்போது ஆவியில் இருக்கிற ஜீவன் ஆத்துமாவில் நிரம்பி சரீரத்தில் வழிந்தோட ஆரம்பிக்குது. அதனால தான் உங்கள் பக்கத்தில் வந்தாலே சுகமாயிடுவாங்க. உங்களை நீங்கள் யாரையாவது தொட்டீங்கன்னா அவங்க ஹீல் ஆகிடுவாங்க. ஆமென். அப்போ லைஃப் உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் அதை ரிலீஸ் பண்ண முடியும். ஆமென். இப்போ அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான். எடிஃபிகேஷன். இப்போ நிறைய நேரத்தில் அந்நிய பாஷை பேசும்போது இது வந்து கிரீக்கில் எப்படி இருக்குன்னா ஒய்கோடோமியோ அப்படின்னு இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள் ஒய்கோடோமியோ. கிரீக்லாம் படிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள் ஒய்கோடோமியோ. அப்படி தான் அதான் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா இது வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த எடிஃபிகேஷன்ஸுங்கிறது ஸ்பிரிட் எடிஃபிகேஷன், சோல் எடிஃபிகேஷன் இப்படியே நினைக்கிறோம். கிடையாது. அதனுடைய அர்த்தமே என்னென்னா நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசும்போது அவனுடைய சரீரம் பலப்படுகிறது, சரீரம் ஆரோக்கியப்படுகிறது. ஆமென். அதுதான் அதனுடைய சரியான அர்த்தமாக இருக்குது. பாருங்களேன், ஒய்கோடோமியோனா நீங்கள் வந்து ஏதோ ஆவியில் நடக்கிற ஒரு காரியமோ ஆத்துமாவில் நடக்கிற ஒரு காரியமோ அல்ல, உங்கள் சரீரம் ஆரோக்கியத்தால் நிரம்ப ஆரம்பிக்குது. ஆமென். அதனால தான் சும்மா வாக்கிங் மட்டும் போகாதீங்க, கொஞ்சம் டாக்கிங்கும் இருக்கட்டும். ஸ்பீக்கிங் டங்ஸ். எல்லாம் சொல்லுங்கள் ஸ்பீக்கிங் டங்ஸ். அப்படியே வேலை பார்த்துட்டு சமையல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பிங்க. ஆமென். அப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு எடிஃபிகேஷன் நடக்குது. எதில்? ஸ்பிரிட்டில் துவங்கி சோலில் நிரம்பி உங்கள் பாடியிலலாம் ஒரு எடிஃபிகேஷன் அங்கே உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அப்போ ஆவிக்குரிய எந்த ஒரு காரியமும் ஆவியிலே நின்றதில்லை, ஆத்துமாவிலே நின்றதில்லை. அது எங்கே வருது? ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு அது வருது. ஆமென். இதெல்லாம் புரிஞ்சாதான் ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு ஈடுபாடே வரும். அதனால தான் நிறைய பேர் நினச்சிட்டாங்க ஆவிக்குரியது அது வந்து அடுத்தால வர்ற உலகத்தை பற்றிய ஒரு மேட்ரு, இந்த உலகத்தை பற்றிய மேட்ரு அதில் கிடையாது. நம்ம போய் பொழப்ப பார்ப்போம்னு போயிட்டாங்க நிறைய பேர். ஆனால் அவங்களுக்கு தெரியல, இதை கவனிச்சா உங்களுக்கும் பிழைப்பு, உங்கள் மூலமாக அநேகருக்கும் பிழைப்பு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ சிம்பிளாக என்ன சொன்னேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்க. தேவன் உங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க பிக் பிளான். ஆமென். ஏற்கனவே போட்டு வச்சிட்டார். ஆவியானவருடைய உதவினால் அதை கண்டுபிடிப்பீங்க. ஆமென். தேவன் உங்களுடைய ஆளுமையை அல்லது உங்களை குறித்த உயர்ந்த மதிப்பான காரியத்தை கடவுள் பேசியிருக்கிறார். ஆமென். எந்த அளவுக்கு மதிப்பான காரியம்னா ஆளுகிற காரியம். இந்த ஆளுகை எங்க உண்டாகுதுன்னு சொன்னா உறவிலே ஜீவன் உற்பத்தி ஆகிறது. இன்னும் சொல்ல போனா தேவனோடு இருக்கிற அந்த உறவுல லைஃப் ஆயிட்டே இருக்கு. ஒரு மனுஷன் பாருங்க கடவுள் கூட டெய்லி வாக்கிங் போறான். வேதம் சொல்லுகிறது ஏனோக்கு தேவனோடு என்ன பண்ணா சஞ்சரித்தான் அப்படின்னு போட்டிருக்கு. சஞ்சரித்தான் அப்படியே கச்ச ஏதோ புரிய மாட்டுக்கு. சஞ்சரித்தான் அப்படின்னா என்ன? ஆங்கிலத்தில் போட்டிருக்குது ஏனோக் வாக்டு வித் காட் அப்படின்னு இருக்கு. எல்லாம் சொல்லுங்க வாக்டு வித் காட். ஆமென். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். ஏதோ ஒரு மனுஷன் கூட நடக்கிற மாதிரியே போயிட்டு பாருங்களேன். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். எப்படிலாம் இருக்கு பாருங்களேன். இது நம்ம பைபிளில் தான் இருக்கு. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு கடவுள்லாம் என்னமோ நினச்சிடுறோம். நம்ம கடவுளுக்கு ஃப்ரெண்டாக வாழ்ந்துருக்குறாங்க, அதே நேரத்தில் ஊர்லேயே பெரிய ஆளாக வாழ்ந்துருக்குறாங்க. கடவுளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டு எப்படி சின்ன ஆளாக இருக்க முடியும்? எனக்கு அந்த தத்துவம் தான் இன்னும் புரிய மாட்டேங்குது. நம்ம ஆட்கள் தேவனோடு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்காங்க, 5 காசு இருக்க மாட்டேங்குது. இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, எந்த தேவனியா உங்க தேவன்? ஏன் பைபிளில் கடவுளுக்கு ஃப்ரெண்டாக இருந்தவன்லாம் ஊரில் பாதி சொத்து அவனுக்குரியதாக தான் இருக்குது. அவன் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாங்க, எங்கள் நடுவிலே நீர் மகாபிரபுவாக இருக்கிறீர், சீமான் அப்படின்னு அழைக்கிறாங்க. யாரு? இப்போ இல்லை, ஆபிரகாமே கூப்பிட்டுருக்குறாங்க. என்ன பண்ணிருக்காங்க? சீமான் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய பேருங்க அது. நீர் என்னுடைய கர்த்தரின் எஜமானை ஆசீர்வதிக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? சீமானா இருக்கிறான். அவங்கெல்லாம் கடவுளுக்கு ஃப்ரெண்டு. எல்லாம் சொல்லுங்க கடவுளுக்கு ஃப்ரெண்டா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் பணக்காரனாக தான் இருக்க முடியும். பணக்காரர்கள் எல்லாம் கடவுளுக்கு ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கடவுளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவன் கண்டிப்பாக ஏழையாக இருக்க வேண்டியதில்லை, அவன் செல்வந்தர்லாம் இருக்க முடியும்.
நம்ம தான் எங்கேயோ வந்து பிடிச்சிட்டோம் பாருங்களேன். ஒன்று கடவுளுக்கு நண்பனாக இருக்கணும், இல்லைன்னா உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும். ரெண்டில் எதை தெரிந்து கொள்ள போகிற அப்படின்ட்டாங்க. ஆண்டனியா பாட்ஷாவா, ராமனா ராவணனா முடிவு பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. நம்ம பணமா பரலோகமா ரெண்டும் வச்சுட்டாங்களே. இப்படி சிலர் பார்த்தாங்க, இப்போதைக்கு துட்டு தான் பிரதர், சோறா சொரணையா, சோறு தான். என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? யாருங்க சொன்னா இது ரெண்டும் எதிரடையானதுன்னு? யார் சொல்லி கொடுத்தா? எந்த வேதாகமத்துல இருந்து அதை படிச்சீங்க? கடவுளோட ஒரு மனுஷன் நெருங்கும் போது எல்லாம் அவன் காலு கீழே வருது இந்த பைபிள்ல போட்டிருக்குதுங்க. எல்லாம் சகலத்தையும் அவன் பாதபடி ஆக்கினீர். எனக்கு அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ராத்திரி எல்லாம் பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் நான். அம்புட்டு மேட்ரு அப்படியே வருது. கடவுளுக்கு ஃப்ரெண்டுன்ட்டு நீங்கள் ஏழையாக இருக்க முடியாது. ஒரு வசனம் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இதுதான் கடைசி உருண்டைன்னு அம்மா ஊட்டுறது இல்லையா, சத்தான உருண்டை. அதை முதல்ல கொடுக்கக்கூடாதா? மேத்யூ காஸ்பல் பாருங்க, 27:57 பாருங்க, 27:57 பாருங்க. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும், எல்லாம் சொல்லுங்க இயேசுவுக்கு சீஷன். சீசன்னா என்ன? இயேசு வந்து சீசரில் என்னன்னு சொன்னார்? ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். இயேசுவுக்கு சீஷன் அல்லது இயேசுடைய நண்பன், இயேசுவை பின்பற்றுகிறவன். இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த யோசேப்பு. ஹலோ, இயேசுவுக்கு ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்கிறான், ஊர்லேயே பெரிய பணக்காரனாகவும் இருந்திருக்கிறான். புரிஞ்சான்னு தெரியலையே. அது மட்டும் இல்லை, ஜீசஸுடைய டெட் பாடியை வாங்குறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி மேட்ரு கிடையாது. இப்போ சில தலைவர்கள்லாம் இறந்து போனாங்கன்ட்டுலாம் இந்த சாவை பற்றி மர்மங்கள் அந்த மாதிரி தான் ஜீசஸுடைய பாடியை பற்றி அன்னைக்கு வந்து பயங்கரமான சர்ச்சை நடந்துட்டு இருந்தது. அவர் பாடியை போய் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கேட்கவே பெரிய அரசியல் மேட்ரு. அதனால தான் அவர் டெட் பாடி வச்சு கவர்மெண்ட் சீல்லாம் வச்சு போலீஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அப்படின்னா அவர் பாடியை வாங்குறது ஒன்றும் ஈஸி மேட்ரு கிடையாது. ஆனால் இந்த அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பு அரசாங்கத்திலையும் அரசியல்லையும் அம்புட்டு செல்வாக்கு உள்ளவனாக இருந்திருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்கு நண்பன், செல்வாக்கு உள்ளவன், செல்வந்தன். இந்த அடையாளத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? ஆனால் நிறைய நேரத்தில் மக்களுக்கு பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாத்தையும் பிரிச்சுட்டோம். எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்ற கடவாய் அப்படின்ட்டு. இல்லைங்க, நான் அவரை பின்பற்றினா எல்லாம் என்ன பின்பற்றுறது, என்ன பண்றது? நிஜமா சொல்ல, நீங்க அவர் பின்னாடி போனீங்கன்னா எல்லாம் உங்க பின்னாடி வரும். அதான் ப்ராமிஸ். அதான் நான் வந்து இடையில தான் ஒரு விஷயம் இது பண்ண அன்னைக்கு கூட சொன்னேன். ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு போனான் சொல்லியிருக்காங்களா? சின்ன வயசுலேருந்து நான் கேட்டிருக்கேன். ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போனான்ட்டு. சரி, என்னதான் விட்டுட்டு போனான்னு பைபிள் எடுத்து படித்தேன். ஊரை விட்டு போனான்னு இருக்கு. ஆனா பாவீங்களா, என்னத்தையும் விட்டு போயிட்டார் போல அவரு. நம்மளும் எதையாவது விடுவோன்னு போய் படிச்சு பார்த்தா ஊரை விட்டுட்டு போனான். அவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு அவன் விட்டுட்டு போனான். சகோதரனே, நீ விட்டுட்டு போவியா? நான் விட்டு போறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே மனைவி என்ன விட்டுட்டு போயிட்டான், என் பிள்ளை என்ன விட்டுட்டு போயிட்டான், வேலை வேற போயிட்டுன்னு உட்காந்துருக்கான். அவனை பிடிச்சி வச்சு இப்படி கேள்வி கேட்கறது பாருங்க. இந்த மதம் பண்ணும் கொடுமை இருக்க, அது வேற மாதிரி பாருங்க. இந்த அழகான பைபிளை எப்படியோ தூக்கி காமிச்சிட்டாங்க பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானும் கடவுளுக்கு நண்பனும் பணக்காரனுமான ஆபிரகாம். அது மாதிரி தான் ஏனோக் வாக்டு வித் காட். எல்லாம் சொல்லுங்க, ஏனோக்கு தேவனோடு நடந்தான். அதை தான் சொல்ல வந்தேன், முடிச்சிடறேன். அவரோடு நடந்தான். வேதாகமத்தில் போட்டிருக்குது, இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடக்க கூடுமோ. ஆமோஸ்ல படிக்கிறோம், 2 பேர் ஒருமனப்பட்டாதான் என்ன பண்ண முடியும்? வாக் பண்ண முடியும். இப்போ ரொம்ப தூரம் போறீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு ஒன்னஸ் இருந்தால் தான் ரொம்ப தூரம் போக முடியும். அப்போ தேவனோடு நடந்தான்னு அர்த்தம்னா கடவுளோடு ஒருமனம் அவனுக்கு இருக்குது. ஏனோக் வாக்டு வித் காட், கடவுளோடு நடந்தான். வேதத்தில் சொல்லியிருக்குது, கடவுளோடு நடந்தான்.
அப்புறம் போட்டிருக்குது, குடும்பத்தில் எப்படி வாழ்கிறான், நிறைய பிள்ளை கூட்டிலாம் அவனுக்கு பறக்கிறாங்க. அவன் ஒரு குடும்பஸ்தானாகவும் இருந்திருக்கிறான். ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைய வேண்டுமா, குடும்பத்தை விட்டுட்டு வாருங்கள் அப்படின்லாம் பைபிளில் போடல. தேவனோடு சந்தரித்து கொண்டு குமாரர்களையும் குமார்த்தைகளையும் பெற்றெடுத்தான். அப்படின்னா அர்த்தம், பிசினஸ் லைஃப்லயும் இருந்திருக்காங்க, ஃபேமிலி லைஃப்லயும் இருந்திருக்காங்க, அரசியல்லையும் இருந்திருக்கிறாங்க. ஹலோ, ஆவிக்குரியதா இருப்பது என்றால் கடவுளோடு தொடர்பு கொண்டு நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா அந்த அரசியலே வேற மாதிரி இருக்கும். கடவுளோடு தொடர்பு கொண்டு செல்வம் உங்க கையில் இருக்குன்னா அந்த செல்வமே வேற மாதிரி இருக்கும். கடவுளோடு தொடர்பு கொண்டு ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குன்னா அந்த குடும்ப வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். தெய்வீக தொடர்பினால் வருகிற ஜீவனாலும் தாக்கத்தாலும் எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லா மாத்த கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறார். நம்ம என்ன நினைச்சிட்டோம், அம்புடி விட்டுட்டு போயிட்டு ஆண்டவரே நிற்கிறது தான் தெய்வீகம்னு யாரோ சொல்லி கொடுத்தாங்க பாருங்களேன். அப்படி கிடையாது. கடவுளோட நடக்கான். ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, மரணமே இல்லாம மரணத்துக்கே டாட்டா போட்டு போயிட்டான். அவன் தேவனோடு நடக்கையில் அவன் காணப்படாமல் போனான், மரணத்தை வென்றான். ஏன்னா ஜீவன் அன்லிமிட்டட் ஆயிடுச்சு. அப்படி போயிட்டான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அன்லிமிட்டட் லைஃப். ஸோ எங்க ஜீவன் இருக்குன்னு சொல்லிட்டேன் நான். ஒவ்வொரு நாளும் நீங்க இம்பார்ட் பண்ணுங்க அவருடைய பிரச்சனத்தில் வரும் பொழுது. இப்போ இந்த இடத்துல சகோதரர்கள் ஒருமிக்கும் போது அங்கே என்ன ஆகுதான், லைஃப் கிரியேட் ஆகுது. ஆமென். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, சகோதரர் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஏன், போய் அட்டண்டன்ஸ் போடணும்ல, பாஸ்டர் கேட்பார்ல, இந்த பாஸ்டர் கேட்கவே மாட்டார். இப்போ கம்ப்ளைண்ட் எப்படி வருதுன்னா, கொஞ்சம் கேட்கலாம் இல்லையா அப்படின்ட்டு வருது. ஒரு காலத்தில் கம்ப்ளைண்ட்னா கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க பாஸ் அப்படி கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்தது. சண்டே வரலன்னா திங்கக்கிழமை காலையில் வந்துடுவார். இப்போ சண்டே சிலர் ஒழுங்காக வர்றது எதுக்கு தெரியுமா, திங்கக்கிழமை மனுஷன் வீட்டுக்கு வந்துடக்கூடாத அப்படிங்கிற நாள்லாம் போயிடுச்சு. அப்படி இருந்தது பாருங்களேன். இப்போ நான் என்ன சொல்லனா, உங்களுக்கு கடவுள் ஞானங்களை கொடுத்துருக்கிறார், தெரிந்து கொள்ளுதலை கொடுத்துருக்கிறார். நீங்கள் எது முக்கியங்கிறத வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு நீங்கள் வாழலாம். கடவுளோட இன்னும் நெருக்கமாக நீங்கள் வரலாம். அவருக்கு நண்பனாக இருக்கலாம். ஜீவனை இன்னும் நீங்கள் பருகலாம். கம்யூனியன் எடுக்கிறோம், கம்யூனியன்லாம் எடுக்கிறோம். என்ன நடக்குது அந்த டைமில், லைஃப் இம்பார்ட் ஆகுது அந்த டைமில். ஸோ டேக் கம்யூனியன். ஒவ்வொரு நாளும் கம்யூனியன் எடுங்க. அதான் கம்யூனியனில் தான் என்ன இருக்குது, லைஃப் இருக்கு. உறவிலே தான் ஜீவன் இருக்கு. ஒன்று இந்த உறவு, அதில் ஜீவன் இருக்கு. இந்த உறவும் ஜீவனாக இருக்கும்படி தான் வைக்கப்பட்டது. ஆனால் நிறைய நேரம் இது கொஞ்சம் எரராக இருக்குது சம்டைம்ஸு. ஆனால் எல்லா நேரத்துலையும் அப்படி கிடையாது. இப்போ என் நண்பர் வந்திருக்கிறான் பால், மும்பையிலேருந்து. இப்போ நான் பேசிகிட்டே இருந்தால் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஏன் தெரியுமா, அந்த உறவில் சந்தோஷம் இருக்குது, உறவில் என்ன இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. அவங்களோட உட்காந்து பேச, நண்பர்களோட உட்காந்து பேசும்போது, நல்ல மனசு விட்டு நல்ல நண்பர்களோட பேசும்போது இட்ஸ் ப்ரொடியூஸ் லைஃப். உங்களுக்கு அந்த உறவும் தேவை, இந்த உறவும் தேவை. ஆமென். எஸ், அதில் லைஃப் இருக்கு. அங்கே தான் ஜீவன் கிரியேட் ஆகுது, அங்கு வாழ்வு உண்டாகிறது. அப்போ கம்யூனியனில் லைஃப் இருக்கு, உறவில் ஜீவன் இருக்கு. கடவுள் அதை பருகிறதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் பெருக பெருக ஆளுகை பெருக ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஆளுகை. யூ வில் ரெயின். ஆமென். யூ வில் ரெயின் இன் திஸ் லைஃப் லைக் கிங், லைக் எ கிங். ஒரு ராஜாவை போல இந்த வாழ்வை நீங்கள் ஆண்டு கொள்ள துவங்குவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. அப்பாவை நோக்கி பார்க்கலாம். Thank you Holy Spirit. Daddy, we praise you. இந்த மாலை நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி. நீங்கள் அனுப்பின வார்த்தைக்காக நன்றி. நீர் அனுப்பின வேத வசனங்களுக்காக நன்றி. இதுக்கு கவனத்தை கொடு, இதுக்கு செவியை கொடு. இது உனக்கு ஜீவனும் உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்குள்ள செல்லும் பொழுது உம்முடைய நினைவுகள், உம்முடைய சிந்தனைகள், உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ள இம்பார்ட் ஆகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இட்ஸ் ப்ரொடியூஸ் லைஃப். இட்ஸ் ப்ரொடியூஸ் லைஃப். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவன் ஆளுகைக்கு உங்களை அழைத்து செல்லும். எல்லாவற்றையும் உங்கள் பாதபடி ஆக்கி போடும்.
எல்லாவற்றையும் நீங்க ரூல் பண்ண ஆரம்பிப்பீங்க. Thank you Lord Jesus. Thank you Father. Thank you Father. Lord, I speak life in this place more and more. அதீதமான ஜீவனை இந்த இடத்துல நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும், ஆத்துமாவிலும், ஆவிலும், குடும்பங்களிலும், உறவுகளிலும் நான் ஜீவனை நான் பேசுகிறேன். மாகரா சேக்லே மோகோரா பாலாரா ரேடாலா பாரா சேகேன்டேலே மனஹாசோகோரோ. அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது ஹல்லேலூயா, உங்களுடைய ஆவியில் இருக்கிற ஜீவன் சரீரங்களில் வழிந்தோட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ரேக்லே மாட்டானா சேகேரே பெலேரே ரஹலமோ ஷேகேன்டாலா ஹாசோகோரோ போலோரோ மாதேரனா ஷட்டேல மாந்தேரனேந்தோரோ. ஒரு மேலான ஜீவன். இந்த சின்ன கிருமிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா அதெல்லாம் மனுஷன் மேல ஏறி போகிற அளவுக்கு அவன் ஜீவனற்றவனா மாறிட்டான். அந்த அளவுக்கு அவன் வீக்கா இருக்கிறான். அதனாலதான் ஒரு சின்ன கொசு, ஒரு சின்ன கிருமி அவன் கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனை அது அழிச்சிருது. அது உங்களுடைய இமேஜ் கிடையாது. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது அவருக்குள்ள இருந்து ஒரு ஜீவன் வெளிப்பட்டது. அவர் ராஜாவை போல வாழ்ந்தார். எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுகிற ஜீவன் அவற்றிலிருந்து வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உயிரை யாராலும் எடுக்க முடியல. எல்லா சூழ்நிலைகளையும் அவர் ஆழ்ந்தார். காற்ற கடலை எல்லாத்தையும் ஆண்டார். ஏன்னா அவளுக்குள்ள இருந்ததுதான் மனுஷனுக்காக கடவுள் வைத்த நிஜமான ஜீவன். அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்து உங்க வாழ்க்கைக்குள்ள வரார். ஜீவன் உங்களுக்குள்ளே வருகிறது. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வது என்பது மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள். Hallelujah, hallelujah, hallelujah. Salvation is not joining the religion, it is joining the life. It's getting life. Hallelujah. It's receiving life. அது ஜீவனை பெறுகிற காரியமா இருக்கிறது. கடவுள் உங்களுக்கு மதத்தை கொடுக்க வரவில்லை, உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். செத்த உங்கள் வாழ்வை பிழைப்பூட்டும்படியாக அவர் வந்தார். ஹல்லேலூயா. ராத்தே நம ஷாக்கேர போலரோ. ஹல்லேலூயா. ஒரு பையன் அவரை விட்டு போயிட்டான். அப்ப அப்பா சொன்னாரு, என் குமாரன் மரித்து போனான். இப்ப பையன் திரும்ப வந்துட்டான். இப்ப அப்பா சொன்னாரு, அவன் உயிரோடு உள்ளவனாய் மாறினான். ஹல்லேலூயா. Come back to God. Get life. Hallelujah. It's not religion. Hallelujah. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நீங்கள் தேவனிடத்தில் வரும் பொழுது நீங்கள் மதத்தை பெறவில்லை, நீங்கள் ஜீவனை பெறுகிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நீங்கள் வரும் பொழுது ஒரு அடிமையின் அந்த அடிமைத்தன பர்சனாலிட்டிக்குள்ள நீங்க போல, ஆளுகிற ஒரு பர்சனாலிட்டிக்குள்ள கூட நீங்க போறீங்க. தேவன் உங்களை ஆழ்த்துவத்தையே மாற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையின் தன்மைகளை அவர் மாற்றி அமைக்கிறார். இந்த மாலை வேளையிலையும் உம்முடைய ஜீவனிலே பங்கு கொள்ள, உம்முடைய ஜீவனை பருக. ஹல்லேலூயா. எங்களுக்காக நீங்க வச்சிருக்கிற வாழ்க்கை ரொம்ப மேலானது. ஹல்லேலூயா. அந்த திட்டங்களை, நோக்கங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. ஒவ்வொருவரும் உம்முடைய ஜீவனால் நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா. ஆளுகிற ஜீவன் வெளிப்படட்டும். ஆண்டு கொள்கிறவர்களாக இருக்கட்டும். ராஜாக்களை போல வாழட்டும் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். We are going to honor our God with our substance. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற முதற் பலன்களை, சிறந்தவைகளை நாம் கொண்டு தேவனை கனம் பண்ண போகிறோம். ஆமென். லைஃப் எல்லா விஷயத்திலும் இருக்கு. லைஃப் எல்லா விஷயத்திலும் இருக்கு. ஒன்றை பிடித்து வைத்துக் கொள்வதற்கு பேர் டெத்து, ஒன்றை ரிலீஸ் பண்றதுக்கு பேர் லைஃப். ஆமா. சிலர் தங்களுக்கு வர்றதெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. நான் சொல்றேன், அதுக்கு பேர் தான் மரணம். இந்த ஜூ கல்ச்சர்ஸ்ல லிவிங் வாட்டர் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு பாருங்க, அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, லிவிங் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோ ஆகுது பாருங்க, அதுக்கு பேர் என்னது, லிவிங் வாட்டர். தேங்கி கிடந்தா அதுக்கு பேர் என்னது, டெட் வாட்டர். ஸோ டெட் மீன்ஸ் தேக்க நிலை. உங்க பொருளாதாரத்துல கூட ஜீவனை நீங்க பார்க்கணும்னா தேக்க நிலையில் இருக்கக்கூடாது, அப்படியே ரிலீஸ் பண்ணணும். ஆமென். மூச்சை அடக்கி வச்சிங்கன்னா டெத்து. அது மாதிரி தான் ஃபைனான்ஷியலில் கூட நிறைய பேர் லைஃப் அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் எதையுமே ரிலீஸ் பண்ணுறதே கிடையாது, அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறது. இல்லைன்னா பயத்தில் கொடுக்கவே கொடுக்காதீங்க, பாசத்தில் கொடுக்க ஆரம்பிங்க. ஆமென்.
அன்பில் கொடுக்க ஆரம்பிங்க. ஆமென். அது வேற மாதிரி அடிமைத்தனம் பாருங்களேன். ஸோ அப்போ ரிலீஸ் யுவர் ஃபைனான்ஸ். அதுவும் ரொம்ப தேவையாக இருக்கிற நேரம் தான் கொடுக்கணும். இப்போ நான் ஒரு வீடு வாங்கணும் பிளான் பண்ணி அதுக்காக காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ கொஞ்சம் அமௌண்ட்லாம் அப்படி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் அமௌண்ட்டு பேங்க்கில் இருந்துலாம் வாங்கிட்டு இருந்தோம். அந்த நேரம் சிலர் நீடு அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது நான் அதை தானே எப்போவுமே நம்புகிறேன், அதை தான் போதிச்சிருக்கிறேன். எனக்கு தேவையாக இருக்கிற நேரம் தான் நான் ரொம்ப விதைக்க போகிறேன். சில சொல்லுவாங்க, ஒரு பிரேக் த்ரூ மட்டும் வரட்டும் பிரதர், அப்படியே கொண்டு வந்துடுவேன். அதுக்கு பிரேக் த்ரூ வரும்போது கொண்டு வருவோம். ஆனால் ஆக்சுவலி எப்படின்னா, எனக்கு ரொம்ப தேவையாக இருக்கும்போது தான் நான் விதைக்கவே போகிறேன். அந்த நேரத்தில் ஒரு நல்ல அமௌண்ட் எடுத்து ஒரு போதகருக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். ஏன்னா எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் 2 நாள் நான் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு வந்திருக்கிறேன். 8 லட்ச ரூபா என் கையில் வந்திருக்குது. வித்தின் 2 டேஸில், 2 நாளில். நான் சொல்கிறேன், கிவிங் இஸ் அ லைஃப். ஆமென். உங்கள் ஃபைனான்ஷியலில் டெத்தே இல்லாமல் இருக்கணும்னா கிவ், இட் ஷால் பி given unto you. ஆமென். அது ஒரு பிரசங்கியார் சொல்லலை, அது ஒரு பாஸ்டர் சொல்லலை, அது தேவனுடைய வார்த்தை சொல்லுது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். எல்லாத்தையும் வார்த்தையை நம்பி பண்ணுங்க. ஆமாம், வார்த்தையை நம்பி பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் கொடுக்கும் பொழுது என் பொருளாதாரத்திலே ஜீவனை கட்டவிழ்க்கிறேன். ஆமென். அப்போ நீங்கள் கொடுக்கும் போதெல்லாம் உங்கள் பொருளாதாரத்தில் லைஃப் ப்ரொடியூஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். நிறைய தேவை இருக்கும் பொழுது நல்லா விதைங்க. ஆமென். நான் சொல்கிறேன், பெரிய அபண்டன்ஸான ஹார்வெஸ்ட்டை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர ஆரம்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், பேசலாம். ஆமென். ஹல்லேலூயா.